வந்துட்டாங்க. கரூர்ல வந்து ஒரு மதரசால இருந்து நம்ம ஓதி முடிச்சு வெளியே வந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து எம்பிஏ நியூ காலேஜ்ல மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது நியூ காலேஜுடைய எம்பிஏ டிபார்ட்மெண்ட் வந்து மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அங்க நம்ம முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து எக்கனாமிக்ஸ் உடைய சப்ஜெக்டை நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருந்தோம் திருநெல்வேலியில. நான் படிச்ச அகாடமியிலேயே திருநெல்வேலியில பிரான்ச்ல நான் இருந்தேன். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நம்ம அப்போதான் சொல்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். மேஜரா நாங்க வந்து படிக்கிற காலத்துல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே, ஏதாவது கண்டென்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அது வந்து நீங்க வரி பண்ண வேணாம். நான் அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, கண்டென்ட் வந்து ரெண்டு லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து இங்க டைப் பண்ண முடியாதுல்ல. அதனால இங்கிலீஷ்ல இருக்கும். அதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதை பத்தியான மௌலவி ஃப்ரம் மதரசா இன் கரூர்ல இருந்து படிச்சு வெளியே வந்தேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து நியூ காலேஜ்ல எம்பிஏ முடிச்சேன். யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டியா டீச்சிங் எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மதரசா படிக்கிற காலத்துல இருந்து ரிசர்ச் பண்ணோம். ஆனா மேஜரா நாங்க எப்போ இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கோவிட் டைம்ல தான். கோவிட் டைம்ல வந்து லாக்டவுன் ஆயிருச்சு எல்லா இடத்துலயும். ஆனா இன்கம் ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சா இல்லையா? அப்போதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம அப்போ இருந்து ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சுக்கலாமே. அதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா ஆஹ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் உடைய விஷயங்கள் ஆரம்பிச்சோம். கோவிட்ல கொஞ்சம் அது நல்லா கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த விஷயத்துல இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டுல வந்து இது கையில எடுக்கல. இதை நம்ம வந்து செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தப்பு பண்றோம், அதை நான் மட்டும் பண்றேன்னா அது என்னோட போயிடும். ஆனா நான் அந்த தப்பை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க செய்யும்போது அவங்க செய்யக்கூடிய தவறினுடைய பங்கும் எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பயத்திலே இருந்தேன். அதை சொல்லலாமா, சொல்லி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து முஃப்தி சாப் ஒருத்தங்க திண்டுக்கல்ல யூசுஃபியா அப்படின்னு ஒரு மதரசா இருக்கு. அங்க நிசாமுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உஸ்தாத் இருக்காங்க. ஹசரத் அவங்க கிட்ட அனுமதி கேட்கும்போது அவங்க அது சம்பந்தமான ஆய்வுகள் 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்லாமிய பார்வையில் இந்திய ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அனுமதி கேட்கும்போது நீங்க தாராளமா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் தனியா சில இடங்கள்ல பேட்சஸ் கண்டக்ட் பண்ணோம். இப்போ சைஃபாவோட டைப் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு இன்டென்ஷனா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லார்ஜ் நெட்வொர்க் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பிசினஸா மட்டும் இல்லாம நான் இது எப்படி பாக்குறேன்னு சொன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நம்முடைய இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு, நம்ம வருமானம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கம்மியான டைம்ல அதிகமான வருமானம் ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுல நமக்கு இருக்கு. நான் உங்களுக்கு பின்னாடி எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதே நம்ம என்ன ஆரம்பிப்போம் சொன்னா பேட்ச்ல உங்களுக்கு நீங்க துனியாவுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா அமல்கள் செய்வதற்கான உங்களுக்கு நேரம் அதிகமாயிரும். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இங்க இருக்கு. இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் தொழாம நிறைய பேர் இருக்காங்க. பள்ளிக்குள்ள வரவங்க விட வெளியே இருக்கிறவங்க தான் அதிகம். காரணம் என்னன்னா அவங்களுடைய வேலை. யாரும் தொழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவங்களுடைய வேலையில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா லாக் ஆயிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தொழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அவங்களுக்கு வேலை ஒரு பக்கம் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. இப்போ நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்குதுன்னா நம்முடைய வேலையில இருக்கக்கூடிய பளுவை குறைச்சு நமக்கு ஃப்ரீ டைம் கொடுக்குது. அதனால நம்மளுடைய ஃபேமிலியில நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பள்ளிகள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அமல்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால நிறைய மக்கள்கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இன்டென்ஷன். அது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய தனிப்பட்ட கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் தான். அப்போ இந்த சைஃபா மாதிரியான ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கோட சேர்ந்தோம்னு சொன்னா அவங்க நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் இது சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுவோம், ஒரு டைப் பண்ணோம் இங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்க எல்லா மக்களும் கொண்டு போய் சர்வீஸும் நம்ம இருக்கு. ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் இல்ல, சர்வீஸும் இதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பேர் இருக்காங்க. ரெண்டு கேட்டகரி பீப்புள். ஒரு கேட்டகரி யார் அப்படின்னா அவங்க வந்து ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் எதுவுமே கவனிக்காம மத்த மக்கள் பண்ற மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து அவங்க லாபமும் ஈட்டுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷரியத்துடைய சட்டதிட்டங்களை கவனிக்காம நம்ம செய்யும் போது அப்போ அது வந்து ஹலாலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஓகேங்களா? அப்ப எதுவுமே பார்க்காம செய்யறவங்க ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் என்ன, பொதுவா இது வந்து சூதாட்டம், இது வந்து கேம்பிளிங்கு, இது வந்து கூடாது அப்படின்ட்டு பொதுவா சொல்லிட்டு என்னன்னே தெரியாம சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, என்னன்னே தெரியாம அவங்க இது வந்து கேம்பிளிங் அப்படின்ட்டு இது பக்கமே வராம போயிடுவாங்க. இது ரெண்டாவது கேட்டகரி. ஒருத்தங்க ஷரியத்துடைய சட்டதிட்டங்களை கவனிக்காம இதுல ட்ரேட் பண்றாங்க, இன்னொருத்தங்க பொதுவா இல்ல இது வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம இந்த ரெண்டு கேட்டகரியாவும் இருக்க மாட்டோம். நம்ம மூணாவது ஒரு கேட்டகரியா இருக்கும். என்னது, ஷரியத் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய முறையில ஹலாலான முறையில நம்ம சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ நான் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு எனக்கு தெரியணும். என்னுடைய அந்த செஷன்ல அட்டன் பண்ணக்கூடியவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண முடியும், என்னால செஷன்ஸ் கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அந்த வகையில இப்போ வந்து நான் உங்களுக்கு 3 நம்பர் கொடுக்குறேன், 0, 1 and 2. 0 வந்து இல்ல சார் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு புதுசு, ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ்லாம் அப்படிலாம் சொன்னனால நான் பார்க்க வந்திருக்கேன், எனக்கு இதை பத்தி வந்து ஒண்ணுமே தெரியாது, நான் 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க 0 பிரஸ் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வந்து தெரியும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் முழுசா நான் சொல்லிடுறேன், முழுசா சொன்னதுக்கு அப்புறம் டைப் பண்ணுங்க. எனக்கு நிஃப்டி தெரியும், பேங்க் நிஃப்டி தெரியும், சென்செக்ஸ் என்ன தெரியும், என்எஸ்சி பிஎஸ்சி செபி இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா ட்ரேட் பண்றது மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 பிரஸ் பண்ணுங்க. முழுசா முடிச்சிடுறேன். இல்ல சார் எனக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ட்ரேடிங், ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே எனக்கு தெரியும், பட் வந்து ஷரியத்துடைய அந்த பார்வை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இங்க வந்திருக்கேன்னா அவங்க 2 பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் உனக்கு ஃபிளாட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 0. எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இன்னும் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற 1. நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வந்து எனக்கு ஷரியத்துடைய பார்வை மட்டும் தெரியணும்னு நினைக்கிறவங்க 2 பிரஸ் பண்ணுங்க. ஓகே, 1 and 0 புதுசா இருக்கு. சரி, ஓகே. மெஜாரிட்டியா வந்து 0 தான் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி வந்து 0க்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து 1. கடைசியா வந்து ஒரு சில பேர் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இப்போ மெஜாரிட்டியா வந்து 0. எனக்கு வந்து இப்பதான் நான் ஸ்கிராச்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், நான் பிஎஸ்சி, என்எஸ்சி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ட்ரேடிங் எப்படி பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செகண்ட் கேட்டகரியில இருக்காங்க. மூணாவது வந்து எனக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் பண்ணிட்டு இருக்கேன், வந்து இஸ்லாமிய பார்வை மட்டும் நான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறவங்க ஒரு அரௌண்ட் 3 or 4 இருக்காங்க. ஓகே, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணி நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, நம்முடைய செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு சொன்னா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாம நம்ம மத்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம இங்க கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? மத்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி அதுல வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்து தனியா தெரியுது, அதுல மத்ததுல இல்லாத பிளஸ் இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இங்க நான் சொல்லி தரேன். இப்ப இதுல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஹிந்தில இருக்கும், ஏன்னா ஹிந்தி நியூஸ் சேனல்ல வந்தது. ஹிந்தி தெரியாதவங்க நோ ப்ராப்ளம், தெரிஞ்சவங்க நீங்க கவனிங்க, தெரியாதவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜஸ்ட் less than 1 minute வீடியோ தான். हमारे साथ हमारे अगले दर्शक हैं रवि। इनसे बात करते हैं। रवि, मॉर्निंग टू यू, क्या पूछना चाहते हैं आप? सर नमस्कार। नमस्कार सर मेरे दादाजी ने 1990 में MRF शेयर्स लिए थे 20,000 सर। अच्छा। और उनके सर्टिफिकेट्स टाइप मेरे पास दादाजी ने अभी दिए हैं। एक्चुअली ये पिछले 10 साल से पैरालाइज हो गया था इनको, तो मैं इनको गांव से अपने पास ले आया, इनका इलाज किया, तो अब जाके थोड़ा रिकवर हुए हैं। सर मैं जानना चाहता हूँ ये किस तरीके से और कहाँ सेल आउट होंगे, या जैसे मैं इनको सेल करना चाहता हूँ। आप बेचना चाहते हैं इसे? यस सर। शेयर सर्टिफिकेट्स हैं आपके पास? शेयर सर्टिफिकेट 1990 के हैं, 20,000 शेयर्स हैं MRF। ऑल राइट। एक्चुअली इसमें एक दिक्कत ये भी है विवेक की, जो सेबी ने एक वो डेडलाइन रखी थी सारे ही फिजिकल शेयर्स को तब्दील करने की डीमैट में,
वो डेडलाइन क्योंकि गुजर चुकी है, सो आई थिंक मे बी मेरे ख्याल से मीर अभी भी ये डीमेटेरियलाइज कर सकते हैं, ट्रेड नहीं कर सकते, ट्रेड नहीं कर पाएंगे। फिजिकल। तो पहले आपको जाके किसी भी जो डिपॉजिटरी पार्टिसिपेंट है उसके पास आप जाइए, इनको डीमैट में आप कन्वर्ट करिए और ஓகே, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நத்திங் டு வரி. இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கிறாரு. அதாவது என்னுடைய தாத்தா வந்து எனக்கு வந்து எம்ஆர்எஃப் உடைய 20,000 ஷேர்ஸ் உடைய சர்டிபிகேட்டை என்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போதான் கொடுத்தாரு. ஆக்சுவலி அவருடைய ஒரு ட்ரீட்மெண்ட்காக நான் அவரை கூப்பிட்டு வந்தேன். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ எனக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் அவர் வந்து தன்னுடைய என்கிட்ட 20,000 ஸ்டாக் சர்டிபிகேட் இருக்கு எம்ஆர்எஃப் ஓடது. அதை நான் வந்து என்ன பண்ணேன், எங்க தாத்தா வந்து 1990ல வாங்கினாரு, சம்திங் 90ஸ்ல வாங்கினாரு. இப்போ நான் அதை என்ன பண்ண முடியும், என்கிட்ட சர்டிபிகேட்டா இருக்குன்னு சொல்லி கேட்கறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸ் இது. அவங்க எம்ஆர்எஃப் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அரௌண்ட் ஒரு ஷேருடைய பிரைஸ் வந்து அரௌண்ட் 65,000. ஒரு ஷேருடைய பிரைஸ் 65,000 போயிட்டு இருந்திருக்கு. வாங்கும்போது எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஜஸ்ட் 10 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, 10 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத हमारे साथ हमारे अगले दर्शक हैं रवि। எப்படி இதோடைய வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து எம்ஆர்எஃப் உடைய ஸ்டாக் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,35,873 ரூபா ஒரு ஸ்டாக் உடைய வேல்யூ. இப்போ அவர் சொல்ல வர விஷயம் என்ன, 20,000 ஸ்டாக் வந்து என் தாத்தா என்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ நான் அதை வந்து டீமெட்டீரியலைஸ் அப்படின்னா, இப்பெல்லாம் என்ன கிடையாது. முன்னாடி ஒரு காலத்துல வந்து பேப்பர் ஷேர்ஸ் இருந்துச்சு, பேப்பரா தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஆன்லைன்ல மாத்திட்டாங்க. ஓகேங்க, ஆன்லைன்ல எப்படி வந்து நம்ம இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அது மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம புரியுற மாதிரி வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, 1990ஸ்ல வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 20,000 ஷேர்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு அதோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-250 கோடிக்கு மேல இன்னைக்கு அதோடைய மதிப்பு போயிருச்சு. இது என்ன காமிக்குதுன்னு சொன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு 25 இயர்ஸ்ல அவருடைய அந்த ஸ்டாக் உடைய வேல்யூ, அவர் வந்து ஒர்க் பண்ணல, அவர் வந்து எதுவுமே வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல, அது வந்து அதை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து 200-250 கோடி அது வந்து சொத்தா அவருக்கு என்ன இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒன்னு புரியணுங்கிறதுக்காக நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, வாங்கும்போது ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சீப் ரேட்டு வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அதோடைய மதிப்பு அவங்க எங்க போய் விட்டுருக்குன்னு சொன்னா கோடீஸ்வரங்களா கொண்டு போய் விட்டுருக்கோம். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம மேஜரா இப்போ வந்து நம்ம ஆன்லைன் ட்ரேடிங் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்போ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் இதுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லாருக்கும் என்னது, நமக்கு வந்து ஒரு அடிஷனல் இன்கம் தேவைப்படுது, அப்படிதானே? நம்ம வந்து எப்படியோ ஒரு ஒர்க்ல இருந்திருப்போம், ஏதோ ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருப்போம், அப்படிதானே? அதே மாதிரி வந்து ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல நம்ம இருந்துட்டு இருப்போம். ஆனா அதையும் தாண்டி நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், நம்முடைய செலவுகளை மீட் பண்றதுக்கு அடிஷனலா ஒரு இன்கம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எல்லாருடைய மனசுல இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவுகள் அவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய நேரங்கள்ங்கிறது அதே தான், 24 ஹவர்ஸ் தான், அது வந்து மாற போறது இல்லை. இப்ப நமக்கு அதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பல ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு டெய்லி ஒண்ணு புதுசு புதுசா என்ன ஆயிட்டு இருக்கு சொன்னா பிறந்துட்டு இருக்கு. ஓகே, சில பேர் எனக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய பிசினஸ் நான் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டே டு டே என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆடு பாக்குறத வச்சு இன்கம் ஏர்ன் பண்ற மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க. இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆட் பாருங்க, உங்களுக்கு வந்து அதுல உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல இன்னைக்கு இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக டே டு டே டெய்லி வந்துட்டு தான் இருக்கு. இப்போ அதுல மேஜரா இன்னைக்கு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்க சொன்னா 4ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த 4 நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, நிறைய இருக்கு, மேஜரா இந்த 4 இருக்கு அப்படிங்கறதுனால இந்த 4ல நிறைய பேருக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு தெரியாது. அப்படிங்கறதுனால இதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன, கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின்ஸ் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து கமாடிட்டி மார்க்கெட், அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். மூணாவது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், நாலாவது ஸ்டாக் மார்க்கெட். இந்த 4ல
என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது இந்த மத்த மூணை காட்டிலும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டெப் என்ன நம்ம ஃபார்வர்ட்ல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஷரியத்துடைய ஆங்கிள், ஷரியத்துடைய பார்வையில எல்லா ட்ரேடிங்க்கும் என்ன மதிப்பு இருக்கு, எது கூடுன்னு சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டோ கரன்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியுடைய ஷரியத்துடைய பார்வை அப்படிங்கிறது இன்னும் வந்து தெளிவாகவே இல்லை. இது வந்து கூடுமா இது கூடாதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு தெளிவான ஃபத்வா இன்னும் வரல. ஓகே, நான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த முஃப்தி சாப் அவங்களோட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இது கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் தெளிவான ஒரு முடிவு இன்னும் கொண்டு வரல. இன்னும் தெளிவான ஒரு முடிவு எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அது கூடும் அப்படின்னு சொல்றதுக்கான முகாதாரங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து கமாடிட்டி மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 90% அது கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபத்வால இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன, நம்ம கேள்விப்படக்கூடிய க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த சாட்டுடைய மூவ்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. சாட்டுடைய புக் நேம்னு கேட்டிருக்கீங்க. புக் நேம்னா எது மீன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது டைரக்டா வந்து ஒரு ஃபத்வா, நம்ம வந்து மேஜரா நம்முடைய ஃபத்வாக்கள் எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம், தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஃபத்வாக்கள். நீங்க நாளைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு காமிப்பேன், தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஃபத்வால என்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து முஃப்தி சாப் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் டைரக்டா பேசினது. அது அவங்ககிட்ட டைரக்டா பேசினது. திண்டுக்கல்ல அவங்க இருக்காங்க, யூசுஃபியா மதரசால. அவங்க பேர் வந்து ஹஜரத் நிசாமுதீன் சொல்லிட்டு, நீங்க போனா கூட அவங்க நீங்க பார்க்கலாம். திண்டுக்கல்ல அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பாடம் இல்லாத நேரங்கள்ல எல்லாரோடையும் அவங்க பொதுவா பேசுறாங்க. அப்போ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அதுலயும் சில ஷரியத்துடைய சில சட்டங்கள் உள்ள கவர் ஆகாம இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு பொருள் நம்முடைய கண்ட்ரோல்ல வரணும். நம்ம எந்த பொருள், அந்த ஷை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஷைனா என்ன, அது ஒரு பொருள் வாங்குறது வைக்கிறது வரணும். ஆனா கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, ஜஸ்ட் சாட்டும் அதுல ஏற்படக்கூடிய டிஃபரன்சஸை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா ட்ரேட் பண்றாங்க. அப்படிங்கறனால கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியில வந்து யார் வந்து அந்த ட்ரேட் எடுக்கிறாங்களோ அது மட்டும் கூடும், மற்றபடி நடுவுல இருக்கக்கூடிய எதுவுமே கூடாது. யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்களோ அது கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. மூணாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதாவது பணத்துடைய விஷயத்துல டிஃபரன்சஸ் கூடாது. நீங்க சில பேர் இதுல நான் பார்த்தேன், உலமாக்களும் சில பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா என்ன சொல்லுவாங்க, டிஃபரன்சஸ் கூடாது. இப்போ நீங்க 100 ரூபா கொடுத்து 200 வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிருது, அது வந்து வட்டி ஆயிருது. அதனால வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சில அதுல வந்து இப்ப செய்யக்கூடாதுங்கிற சொல்றதுக்கான காரணங்கள் தான் அதிகமா இருக்குது. இப்ப இது எல்லாத்த பத்தியும் டீட்டெயில் நான் உங்களுக்கு தனியா வந்து தாருடைய ஃபத்வா அதோட எக்ஸ்பிளனேஷன் வச்சு கிளாஸஸ்ல சொல்லுவேன். இப்போ மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்ப 100% கூடுமான்னு கேட்டா அதுவும் 100% கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில 5 கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாருல் உலூம் தேவபந்துடைய ஃபத்வால கொடுத்துருக்காங்க. இந்த 5 கண்டிஷனை வச்சு நீங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 50% நம்ம செய்யறதுக்கு பர்மிஷன் இருக்கு. மீதி 50% என்னதான் கேம்லிங் தான், சூதாட்டம் மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான சில ட்ரேட்லாம் வந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பழக்கம் இல்லாதவங்களுக்கு நான் மேலோட்டமா சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட சூதாட்டம் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடும். அப்போ அது கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ரெண்டு மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு ஸ்விங் ட்ரேடிங். இந்த ரெண்டும் வந்து எந்த தடையும் கிடையாது. இதை தாண்டி இன்னொரு 5 கண்டிஷன்ஸ் பிளஸ் ஆறாவது ஒரு கண்டிஷனும் இருக்கு. ஆறாவது ஒரு கண்டிஷன் வந்து சமீபத்துல ஒரு ஃபிக்னஸ் செமினார்ல இந்த கண்டிஷனையும் நீங்க பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேவபந்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 5 கண்டிஷன் பிளஸ் சமீபத்தில் நடந்த அந்த ஃபிக்னஸ் செமினார் நடந்த ஒரு 6வது கண்டிஷன். இந்த 6 கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து 50% வரைக்கும் நமக்கு கூடும். அது கிரிப்டோ கரன்சி விஷயமாவோ, கமாடிட்டி மார்க்கெட் விஷயமாவோ, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் விஷயமாவோ அது வந்து ஜாயிஸ் அப்படிங்கிறதுக்கான சூரத்துகள் வந்து கிடையாது, இல்ல ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இது வந்து இஸ்லாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி, கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சமயத்துல கவர்மெண்ட் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து கூடாது. உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் அதுல ஃபேமஸா பார்த்து இப்ப கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி சொல்றோமே, அது என்னது ஒரு காமன் நேம். எப்படி நம்ம எல்லாத்துக்கும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு காமன் நேம் இருக்கு, பர்டிகுலரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு காமன் நேம்.
அதுல பர்டிகுலரா ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. உதாரணமா பிட்காயின், இதுதான் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிட்காயின் விஷயம் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஜி காயின், லட்சுமி காயின், கொரோனா காயின், இந்த மாதிரி வந்து நிறைய காயின்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சிஸ்ல இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆரம்பிச்சா என்ன பயந்தாங்கன்னு சொன்னா இதை வச்ச நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓகே, கிரிப்டோ கரன்சிஸ் வந்து என்ன ஆகும்னு சொன்னா இங்க எங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, யார் டிரான்ஸ்ஃபர் பண்றா அப்படிங்கறத ட்ரேஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில கவர்மெண்ட் வந்து ஆரம்பத்துல ரொம்ப பயந்தாங்க. இன்னும் உங்களுக்கு சிலருக்கு பழைய நியூஸ்லாம் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ransom வேர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ransom வேர் அப்படின்னா என்ன, ஒரு சமயத்துல வந்து கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுவாங்க, அது லாக் ஆயிரும். அவங்க கேட்பாங்க இத்தனை பிட்காயின்ஸை நீங்க வந்து எங்களுக்கு பே பண்ணாதான் அவங்க அன்லாக் பண்ணுவோம், இல்லைன்னா உங்களுடைய டேட்டா ஒரு நாளுக்குள்ள 24 ஹவர்ல வந்து அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும். இப்ப அந்த மாதிரி வந்து இல்லீகல் ஆக்டிவிஸ் பண்ணக்கூடியவங்க அதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அதனால பேன் கூட பண்ணாங்க. ஓகேங்களா. ஆனா அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டிகல் 19, அதாவது எங்களுடைய அடிப்படை உரிமைகள்ல வந்து ஆர்டிகல் 19 அடிப்படையில அரசாங்கம் வந்து எங்களை வியாபாரம் செய்யலாம், எந்த வியாபாரமும் செய்யலாம் அப்படிங்கிற எங்க அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரியான சட்டங்கள் ஏற்றுறாங்க. அதனால இதை வந்து நீங்க ஸ்குவாஷ் பண்ணணும், அதாவது அந்த தடையை வந்து இல்லாம ஆக்கணும்னு சொல்லி கேட்டு அனுமதி வாங்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சரி வேற வழி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்போ 30% டேக்ஸ் சம்திங் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. யார் ட்ரேட் பண்றீங்களோ அவங்களுக்கு இவ்வளவு டேக்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து நாங்களே தனியா ஒரு டிஜிட்டல் காயின் கொண்டு வரோம், நாங்களே கவர்மெண்ட்டே தனியா ஒரு காயின் கொண்டு வரோம், மற்ற பிரைவேட் காயினை நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரு சில ஸ்கேமும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை தாண்டி சில பேர் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் எனிஹோ கவர்மெண்ட் வந்து பயப்படுது, மக்கள் வந்து பொதுவா வந்து இதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு பக்கம் இந்த கிரிப்டோ கரன்சில பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சரி வேற வழி இல்லாம பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இது கிரிப்டோ கரன்சிக்கு. கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுடைய சைட்ல இருந்து பெருசா எந்த விதமான ஒரு தடைகளும் கிடையாது. ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க க்ரூட் ஆயில், கோல்டோ அல்லது சில்வரோ அந்த டிஃபரன்சியேஷன்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் விட்டுறாங்க. பட் ஷரியத் சைட்ல இருந்து என்ன இருக்கு, ஒரு சில தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பெரும்பாலும் தடைகள் இருக்கு, 90% அது கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் ஓகே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேஜரா வந்து டெக்னிக்கல்ஸ் மட்டும் வச்சு என்ன பண்றாங்கன்னா ட்ரேட் பண்றாங்க. இந்த சாட்ல நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை மட்டும் வச்சு என்ன பண்றாங்கன்னா இங்க ட்ரேட் நடந்துட்டு இருக்கு இது கமாடிட்டி மார்க்கெட்ல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம தியரிட்டிக்கலா நம்ம நடத்திட்டு இருக்கோம், நம்ம வந்து அதை செஞ்சது கிடையாது. அதை செஞ்சுட்டு இருந்த ஒரு சில பேர்கிட்ட நாங்க கேட்டோம். ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நம்ம ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது இந்தியால வந்து லீகல் தான், கவர்மெண்ட் வந்து அதை பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஆனா வந்து இது வந்து பெரும்பாலும் வெளிநாட்டுடைய கரன்சியை பொறுத்து தான் இருக்கும், வெளிநாட்டுடைய கரன்சியோட டீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்முடைய இந்திய நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு வரும், கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு தெரியும். இந்தியாவுடைய போக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்தியர்களா பிறந்திருக்கனால அது நமக்கு புரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் கரன்சி அப்படிங்கிறது அந்த நாட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த நாட்டு அரசாங்கம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு பொதுவா ஈஸியா இருக்கும். தவிர நமக்கு இந்தியால இருக்கக்கூடியவங்களுக்கு அதை வந்து மானிட்டர் பண்றது, ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டு பேர்கிட்ட நான் பேசினேன் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்தியாலே இதுக்கு புரோக்கர்ஸ் இல்ல, நான் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் கிட்ட என்ன பண்ணியிருந்தேன்னா நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். ஆனா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் முழுசா ட்ரேட் பண்ணல, நான் வந்து ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணேன், ஆனா நான் எவ்வளவு சம்பாதிச்சனோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொன்னா எனக்கு வெளியும் போகவும் செஞ்சிருச்சு. இதுவும் எப்படி அந்த கமாடிட்டி மார்க்கெட்ல அது ஜஸ்ட் அந்த டெக்னிக்கல்ஸ் மட்டும் வச்சு என்ன பண்ண முடிவாங்கன்னு சொன்னா இங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது, ஒண்ணு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு டிமோட்டிவேஷன் இருக்குது, இல்ல ஷரியத்துடைய பார்வையில இருந்து டிமோட்டிவேஷன் இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ஷரியத்துடைய பார்வையிலையும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா பாக்குறாங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு நமக்கு வந்து தேவையான ஒரு ஒண்ணு. இதுல வந்து மக்களுக்கு எப்பவுமே என்ன ஆயிடக்கூடாதுன்னா அவநம்பிக்கை வந்துடக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்ல மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப வந்து யாருமே ஸ்டாக்ஸ் வாங்குறது விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கண்ணும் கருத்துமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. காரணம் என்ன, கவர்மெண்ட்க்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய டாக்ஸஸ்.
செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ் சொல்லியிருக்கோம், கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வாங்கக்கூடியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட்க்கு கிடைக்குது. அப்ப டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் கிடைக்குதுன்னா அதை கவர்மெண்ட் விட்டுருவாங்களா? ஒரு பக்கம் வந்து அதை வந்து கண்ணும் கருத்துமா எந்த தப்பும் நடக்காம பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பேங்க்ஸ்ல வந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த பேங்க் கொடுக்கக்கூடிய லோனு அல்லது வந்து பேங்க்ஸ்க்கு எல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய லோன்ல கவர்மெண்ட் உடைய ப்ரோக்ராமுக்கு தான் நிறைய லோன் போகுது. இப்போ வந்து பிரைவேட் பிளேயர்ஸ், அதாவது பிசினஸ் பீப்புள் வந்து நிறைய பேங்க்ல லோன் கொடுங்கன்னு சொல்லி நின்ட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து கவர்மெண்ட்க்கு லோன் வாங்குறது கஷ்டமாயிடும். அதனால நீங்க கவர்மெண்ட் வந்து பிசினஸ் பீப்புளுக்கு வந்து என்ன ஒரு ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய முதலீடுகளை நீங்க வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதனால கவர்மெண்ட்க்கு வந்து லோன் வாங்குறது ஈஸி, அதே மாதிரி வந்து பிசினஸ் பீப்புளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது ஈஸி. அப்ப பல விஷயத்துல நம்ம சுத்தி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல கவர்மெண்ட் உடைய பார்வைங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கா. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பேங்க்ஸ் இருக்கு. நம்ம பேங்க்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்பதான் ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ணிருங்க. இப்ப பேங்க்ஸ் இருக்கு. இப்ப பேங்க்ஸ்ல வந்து அங்கங்க தவறுகள் நடக்குது, கேள்விப்படுறோமா இல்லையா? இப்ப எஸ் பேங்க் சம்பந்தமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி வந்து நீரவ் மோடி என்ன பண்ணாரு, அவர் வந்து நிறைய 8,000-10,000 கோடி ஏமாத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, வெளியே போயிட்டாரு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து ஏமாத்தி வெளியே போயிட்டாரு. அதே மாதிரி வந்து அங்கங்க இந்த பேங்க்ல இது நடக்குது, அந்த பேங்க்ல நடக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று கேள்விப்பட்டோம். ஆனா இருந்தாலும் நமக்கு பேங்க் மேல வந்து நம்பிக்கை போகுதா? இன்னமும் எல்லாரும் நம்ம பேங்க் கொண்டு வச்சிருக்கோம். இன்னமும் எல்லாரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேங்க்ல பணம் போடுறோம். இல்ல ஒரு ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு, அதனால நம்ம வந்து பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து நம்ம கையில வச்சுக்கலாம்னு நினைக்கிறோமா? இல்ல, நம்ம அது சேஃப்டி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறதா நம்ம சேஃப்டி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு மத்திய வங்கி. இந்தியால செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது அவங்க தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேஜரா எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டெபாசிட்டர்ஸ் உடைய சேஃப்டி. நம்மள என்ன மாதிரி உங்களை மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்களோ அவங்களுடைய சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. யாருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால மக்களுடைய பணமும் சேஃபா இருக்கணும், தொழில் நிறுவனங்களும் வளரணும், பேங்க்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க இந்த ரேட்ல தான் நீங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த பெர்சன்டேஜ்ல தான் நீங்க லோன் கொடுக்கணும், இந்த ஃபெசிலிட்டிஸை நீங்க மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும், இந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா பேங்க் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்டாக்ஸை வாங்கி விற்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இந்தியால 2 முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ரெண்டாவது என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதை தாண்டி நிறைய இருக்கு. அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆனா மேஜரா எல்லாரும் ட்ரேட் பண்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஸ்சி, என்எஸ்சி இதுல தான் ட்ரேட் பண்ணுவோம். இந்த 2 பேரையும் ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. செபிங்கிற அமைப்பு என்னன்னு சொன்னா, அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா, இவங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த செபி. அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்களும் தவறுகளும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா மக்கள் இங்க இருந்து விலகி போயிடுவாங்க. அப்ப பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதலீடுகள் கிடைக்காது. ஓகே, அப்ப முதலீடுகள் கிடைக்கல அப்படின்னா பிசினஸ் பீப்புள் வந்து திரும்ப பேங்க்ல வந்து நிற்பாங்க, கவர்மெண்ட் கிட்ட கடன் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால வந்து எந்த தவறும் நடக்காம பார்க்கணும். அப்ப இதுக்கு ஒரு ரெகுலேட்டர் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த செபிங்கிறது. இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ரெகுலேட்டரே கிடையாது. கிரிப்டோ கரன்சி இருக்கா இல்லையா, நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல பிட்காயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கிரிப்டோ கரன்சியே இதாவது ரெகுலேட்டரே கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா அது யார் ஆரம்பிச்சான்னு கூட தெரியாதுங்கிறாங்க. இந்த பிட்காயின் அப்படிங்கிற ஒண்ணு யார் கொண்டு வந்தானே தெரியல இது வரைக்கும். ஒரே ஒரு அனானிமஸ் பேர் மட்டும் ஹைலைட்ல வரும், சதோஷி நாகமோட்டோ அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஆணா இல்ல ஒரு பெண்ணா இல்ல ஜப்பான்காரரா சைனாக்காரரா யார் அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. ஓகே, அது அது வந்து அன்அனிமஸா இருக்கும். இப்போ அன்அனிமஸா இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி ஏமாத்திட்டு போயிடலாம் ஜனங்களை டக்குன்னு. ஏன்னா ஆசைவாதத்தை காமிச்சாலே நீ நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஏமாந்துட்டு தானே இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து அவர் சொன்னாரு, நான் வந்து கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடி சார் ஒரு இடத்துல போய் கோல்டுல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து மந்த்லி எனக்கு 10% தரேன்னாங்க. அதனால நான் போய் இன்வெஸ்ட் பண்ணேன், 5 லட்ச ரூபா நான் போட்டேன். ஆனா போட்டேன்,
அடுத்த நாளே அடுத்த மாசமே அந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தான். நிறைய பிரபலமான தலைகள் அதுல சம்பந்தப்பட்டிருக்கனால அதை நான் பேர் வெளியே சொல்ல விரும்பல. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஆசை வார்த்தைகள் காமிச்சாலே மக்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதுல மயங்கிடுறாங்க. அப்போ வந்து ஒரு ரெகுலேட்டர் இருந்தாதான் அவங்க வந்து ரெகுலேட்டர் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, தியரி பாட்டாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் எல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எவ்வளவு சேஃப் பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது பாதுகாப்பான இடம் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல வந்து என்ன சொன்னா நம்முடைய முதலீட்டுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். அப்ப முதலீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, செபிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எவ்வளவு பவர்ஃபுல் அமைப்புனா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா யார் என்னன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க மேல டைரக்ட் ஆக்ஷன் தான். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரீசெண்டா நடந்த ஒருத்தர் மேல என்ன பண்ணாங்க, ஆக்ஷன் எடுத்தது. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இவர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அனில் அம்பானி. ஓகே, இன்னைக்கு வந்து இந்தியால வந்து இன்னைக்கு வந்து இந்தியால வந்து ஒரு பெரிய குடும்ப சாம்ராஜ்யம்னா இவங்க குடும்பமும் இருக்கு. முகேஷ் அம்பானி, அவருடைய தம்பி அனில் அம்பானி என்ன சொல்லியிருக்காங்க, அனில் அம்பானி அண்ட் 24 others banned from securities market by SEBI for 5 years. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஸ்கேம்லாம் இல்ல. இன்னும் ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்த அமௌண்ட் இன்னொரு கம்பெனில அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. சம்திங் சின்னதா அது பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணியிருந்தாங்க சொன்னா, இவர் 5 வருஷத்துக்கு நீங்க வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இவர் எவ்வளவு பெரிய ஃபேமிலி, இன்னைக்கு கவர்மெண்ட் டிசைட் பண்ணதே இந்த மாதிரியான பிசினஸ் பீப்புள் தான். இவங்களுக்கே செபி என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா தடை போட்டுருச்சு. அதே மாதிரி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சஹாரா குரூப்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. சஹாரா குரூப்னா என்ன, அவங்களும் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான குரூப், ஹைதராபாத்தை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய கம்பெனி. சுப்ரதா ராய் அப்படின்னு சொல்லி அதனுடைய எம்டி சிஇஓ ஒரு முக்கியமான நபர் என்ன பண்ணிட்டாரு, செபி கிட்ட பர்மிஷன் வாங்காம மக்கள் கிட்ட பணம் வாங்கிட்டார். அவர் ஏமாத்தணும்ட்டு வாங்கல, செபி கிட்ட பர்மிஷன் வாங்காம வாங்கினனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. எல்லா பார்ட்டிசிபென்ட்டுடைய பணத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஓகே, அப்போ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு செபி தயங்கவே தயங்காது. ஏன்? ஏன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் உடைய கான்பிடன்ஸ் வேணும். இங்க வந்து தவிர போயிடக்கூடாது. அவங்களுடைய கான்பிடன்ஸ் போச்சு அப்படின்னா மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துடும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பாக்குது. அப்போ எவ்வளவு பெரிய தலைகளா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஆக்ஷன் எடுக்குது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன, இந்த லேடியை வந்து பெரும்பாலானவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அனில் அம்பானியை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன்னா இல்லையா இந்த என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்எஸ்சி உடைய என்னன்னு சொன்னா ஒரு சேர்மனா இருந்தாங்க. என்எஸ்சி போர்டு லெட் ராமகிருஷ்ணா ரிசைன் வித்வுட் ஆக்ஷன். ஓகேங்களா? நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணாங்க, இது வந்து சில பேர் நீங்க ரொம்ப நியூஸ் படிக்கிறவங்களா இருந்தா இந்த விஷயம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஹிமாலயன் யோகி அந்த மாதிரி வேர்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப காமெடியா இருந்திருக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருந்திருக்கும். இந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சீக்ரெட்டான டீடைல்ஸை வந்து வெளியே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த லேடி அது வந்து ஹிமாலயால இருந்து ஒரு யோகி அவங்களுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படிலாம் யாரும் இல்ல, அது அவங்க ஆபீஸ்ல இருந்த ஒருத்தர் தான் சொல்லி பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த ஆஹ், காலம் இருக்குமா இல்லையா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சேர்மனா இருக்கணும். அதுல கொஞ்சம் ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. போகும்போது யாருக்கும் தெரியல என்ன பிரச்சனைன்னு. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா பின்னாடி 1.5 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க, இவங்க இந்த மாதிரி வந்து சில கான்பிடென்ஷியலான சில டீடைல்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை ஆரம்பம்னு சொல்லி தான் அவங்க வெளியே போனாங்கன்னு சொல்லி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்போ வந்து இருக்கிறவங்களும் தப்பு பண்ணிட்டு ஈஸியா வெளியே போயிட முடியாது. வெளியே போனாலும் உங்க மேல என்ன பண்ணிடுவாங்க, ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, இன்வெஸ்டர்ஸ் உடைய கான்பிடன்ஸை பில்ட் பண்ணதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இதெல்லாம். சரிங்களா? அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன், இது இங்க வந்து நம்முடைய அமௌண்ட்ங்கிறது சேஃப் பிளேஸ். நம்ம வந்து இங்க கொண்டு வரதுங்கிறது சேஃப் பிளேஸ் தான். எதை கம்பேர் பண்ணும்போது, கிரிப்டோ கரன்சியை கம்பேர் பண்ணும்போது, கமாடிட்டி மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது, இனி எனி அதர் பிசினஸஸ் நீங்க எதை கம்பேர் பண்ணும்போதும் இங்க நீங்க பணத்தை கொண்டு வரது உங்களுக்கு சேஃபான ஒரு இடம் தான் இது. அதனால வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க சேஃபா இருக்கும், நம்ம முதலீடுகள் சேஃபா இருக்கும் அப்படிங்கறத நம்ம மனசுல இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொன்னா உட்கார வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஷரியத்துடைய பார்வையிலையும் இல்ல 50% கூடும் சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு மத்த எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே, ஒரு சில சூதாட்டத்துக்கான இருக்கக்கூடிய அந்த முகாந்திரத்தை விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்றதுக்கு ஷரியத்தும் அனுமதி கொடுக்குது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்.
சரி, இதெல்லாம் வந்து ஓகே சார், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நான் வந்து 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்றேன், சரி சேஃபா இருக்குங்கிறீங்க. சேஃபா இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு வந்து இன்கம் வேணாமா? நான் இன்கம் ஜென்ரேட் பண்ண வேணாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்ப இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டு ஃபுல்லா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து இந்தியால இருக்கோம். இந்தியால வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. வேர்ல்டு எல்லா நாடுகளிலும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஏன்னா அதுதானே வேணும். நம்ம வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கு அப்படின்ட்டு சேஃபா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், மண்ணுக்குள்ள கூட போட்டு பூட்டி வைக்கலாம். ஆனா அது வளர போதா? கிடையாது. அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இன் கேஸ் வந்து மரமா அது வளர்ந்து அந்த மரத்துல இருந்து என்ன பண்ணும், இந்த சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பணம் காய்க்கிற மரம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம நம்பியும் இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது நடக்க போதா? மண்ணில் புதைச்சு வச்சோன்னா கிடையாது. இப்ப அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நாங்க எக்ஸாம்ஸ் நடத்துறது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய விஷயங்கள். இந்தியாவுடைய எக்கனாமி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்திய பொருளாதாரத்தை தெரிஞ்சாதானே இந்தியா வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும், நாளைக்கு ஆஃபீஸர் ஆயிட்டு. அதனால அப்ப நடத்துறது. இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். யுஎஸ் டாப்ல இருக்கு, அதுக்கப்புறம் சைனா இருக்குது. ஒரு பக்கம் வளர்ந்த எக்கனாமி, இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த கண்ட்ரி நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளரக்கூடிய நாடுகளை நோக்கி தான். ஏன்னா அது சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சேஃப்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது என்னென்ன பார்ப்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி இந்தியா அப்படிங்கிறது சேஃப் பிளேஸ். இப்போ நீங்க ஜஸ்ட் இந்தியாவையும் நீங்க பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்தியாவும் ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான், ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் அடைஞ்சு போனோம். ஆனா பாகிஸ்தானுக்கு எத்தனை வெளிநாட்டு கம்பெனிகள் முதலீடு செய்ய உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரேர். ஓகேங்களா? இந்தியால வந்து ஒரு 1000 கம்பெனி வருது அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான்ல ஒரு 2 கம்பெனி வந்தாலே அதிகம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள பார்க்கலாமே. நீங்க உங்களை பெரும்பாலானவங்க கிரிக்கெட் பார்ப்பீங்க, அப்படிதானே? கிரிக்கெட் பார்க்கறவங்க இருப்பீங்க. இல்ல அட்லீஸ்ட் சின்ன சின்ன மண்ண போஸ்டாவது பார்ப்பீங்க. குறைஞ்சபட்சம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் போதாவது பார்ப்பீங்க. இப்ப நீங்க பாகிஸ்தானுடைய ஜெர்சில பாத்தீங்கன்னு வைங்களேன், ஜெர்சினா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம், அதுல பாத்தீங்க சொன்னா பெப்சி அப்படிங்கிற ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானுடைய ஜெர்சில பாத்தீங்கன்னாலும் பெப்சி தான் இருக்கும். இப்போ நீங்க பார்த்தாலும் பெப்சி தான் இருக்கும். 20 வருஷமா ஒரே கம்பெனி தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க. ஆனா இந்தியாவோட ஜெர்சில பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜெர்சிக்கும் இப்போ நீங்க பாக்குற ஜெர்சிக்கும் நிறைய ஸ்பான்சர்ஸ் மாறி மாறி வந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ பைஜூஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இந்தியன் ஆயில் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து அன் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஹெர்பா லைஃப்னு சொல்லி ஒன்று பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வராங்க. ஓகேங்களா? காரணம் என்ன? ஓகே, இங்க வந்து நம்ம இந்த ஜெர்சில நம்மளுடைய ஆடை கொடுத்தோம்னு சொன்னா அது நம்மளுடைய பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனா பாகிஸ்தான் ஜெர்சில பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. காரணம் என்ன? அங்க வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்தியால ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகே, இருக்கு, ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து அடிக்கடி கலவரங்கள் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி அங்க பாகிஸ்தான்ல இருக்கிறத விட இந்தியால படிச்சவங்க அதிகமா இருக்காங்க, பர்டிகுலர்லி சவுத் இந்தியா. ஓகேங்களா? சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இப்போ பெங்களூர் என்ன சொல்றாங்க, அதாவது சிலிகான் வேலின்னு சொல்றாங்க. எப்படி வந்து அமெரிக்கால சிலிகான் வேலியில வந்து எல்லா ஐடி கம்பெனி இருக்கும், அதே மாதிரி பெங்களூர்ல இருக்குது. அதே மாதிரி சென்னை என்ன சொல்றாங்க, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியாங்கிறாங்க. அமெரிக்கால வந்து டெட்ராய்ட்ங்கிறது ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அதே மாதிரி சவுத் ஏஷியாலேயே வந்து ஆட்டோமொபைல்ஸ் இருக்கக்கூடிய சிட்டியா சென்னை பாக்குறாங்க. அதே மாதிரி ஹைதராபாத் இருக்கட்டும், மும்பை இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னு சொன்னா நம்மளுடைய growth பொட்டன்ஷியலா காமிக்குது. நம்ம இந்தியாங்கிறது ஒரு வளரக்கூடிய நாடு. ஒரு கட்டத்துல எப்படி ஆச்சுன்னு சொன்னா இந்தியாவா சைனாவா ரெண்டும் போட்டி போட்டு வளர்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பல நாடுகள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய காம்படிஷன்ல வந்துட்டாங்க. வளரக்கூடிய நாடுகள் இந்தியா இருக்குது, சைனா ஆல்மோஸ்ட் வளர்ந்துட்டாங்க. இந்தியா, அதே மாதிரி வந்து தாய்லாந்து, வியட்நாம், இவங்கள என்ன சொன்னா கொஞ்சம் வளரக்கூடிய நாடுகள்ல வரா. அப்போ நம்முடைய நாட்டுல வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. இது யாருக்கு தெரியுது? நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்களுக்கு அதிகமா தெரியுது. அதனாலதான் என்ன பண்றாங்க சொன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அமெரிக்கால இருந்து, யூரோப்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா பணத்தை எடுத்துட்டு வந்து இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதாவது இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க இதுல யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். இல்ல உங்களுடைய வீட்டுல யாராவது கவர்மெண்ட் வேலை, அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாரோ கவர்மெண்ட் வேலையில இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பிடித்தம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பிடித்தம்னு ஒண்ணு எடுத்துக்குவாங்க. எதுக்குன்னு சொன்னா அவங்க ஃபியூச்சர்ல அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக.
அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இபிஎஃப்ஓ அப்படிங்கிற எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், எம்ப்ளாய்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிடித்தம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் உடைய செக்யூரிட்டிஸ்ல, கவர்மெண்ட் உடைய கடன் பத்திரங்கள் ஆரம்பத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு என்ன கிடையாதுன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருச்சு. நீங்க கவர்மெண்ட் உடைய செக்யூரிட்டிஸ் மட்டும் இல்ல, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. மேலே எங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இமேஜ்ல இபிஎஃப்ஓ கிராண்டட் பர்மிஷன் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ் அண்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப என்னுடைய ஃபாதர் இன்லா, என்னுடைய மாமனாரே வந்து என்எல்சில இருந்து அவங்க ரிட்டையர் ஆனவங்க தான். அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா வந்து ரெண்டு மூணு மடங்கு வந்து இப்போ எங்களுக்கு பென்ஷன் அதிகமா வரும்னு சொல்லிட்டு இப்ப வேலை செஞ்ச ஒருத்தர் சொல்றாரு. அதே மாதிரிதான் இஎஸ்ஐ. இஎஸ்ஐ அதே மாதிரிதான். அவங்க என்னது எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த கவர்மெண்ட் உடைய டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க சம்பந்தமான இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அவங்க பாத்துக்கிறாங்க. ஓகே. அவங்களும் என்ன பண்றாங்க சொன்னா இப்ப இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு காலத்துல கவர்மெண்ட் வந்து நீங்க கவர்மெண்ட் உடைய இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய அமௌண்ட்ல 15% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் வில் கிராஜுவலி ரைஸ் இட் அப் டு 15% ஆஃப்டர் ரிவ்யூ ஆஃப் 2 குவார்டர்ஸ். 15% ₹100 ₹15 வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இதுல கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்காக சொல்ல வரேன், ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு மேஜரான ஃபேக்டரா இருக்கும். அவங்க இன்கேஸ் வந்து வெளியே போகும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் உடைய அமைப்புகளே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு செக்யூர்ட் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா யாரு, உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த சின்ன சின்னதா ₹5000 ₹10,000 ₹20,000 அப்படி சின்ன சின்னதா வாங்குறாங்களே இல்லையா, இந்த மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேக் போன் ஆயிட்டாங்க. எதுக்கு அப்புறம், எந்த காலத்துக்கு அப்புறம் சொன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான். நான் உங்ககிட்டே சொன்னேன் என்னுடைய பிசினஸ் சீரியஸா இதுல எப்போ இறங்கினேன்னா கொரோனா அந்த சமயத்துல தான் இறங்கினேன். ஏன்னா ஒரு இன்கம் வேணும் அப்படின்ட்டு. இப்ப என்ன மாதிரியே கோடிக்கணக்கான பேர் யோசிச்சிருப்பாங்களே. கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல மட்டுமே வந்து கோடிக்கணக்கான டிமேட் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உள்ள வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா இது மேல நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பணம் போட்டா சேஃபா இருக்கும், அதே மாதிரி வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன ஆச்சுன்னு சொன்னா மக்களுக்கு வந்துருச்சு. அதனால நிறைய பேர் இங்க காசு போடுறதுக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல கவர்மெண்டோட ரிப்போர்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டை இன்னைக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய தூணா யார் மாறிட்டாங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். உங்களை மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் மாறிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்திருந்தாங்க பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க. அந்த லேண்ட் வந்து நீங்க நல்ல இடமா இல்லையாங்கிறது உங்களுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? பல பேர் அதை வாங்க வருவாங்க. அப்போ உங்களுக்கு ஓகே, இந்த இடம் நல்ல இடம் தான் போல இருக்கு, இத்தனை பேர் வாங்க, காம்படிஷன் இருக்கு, அவங்களுக்கு முன்னாடியே இதை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருமா இல்லையா? இப்ப அந்த மாதிரி தான் சொன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்துட்டாங்க. அப்படிங்கிற போது இது வந்து நமக்கு வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்த இந்தியாவுடைய எக்கனாமிக் growth, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் உடைய அமைப்புகள் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர்றது, பினான்ஸ் மினிஸ்ட்ரி நமக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறது, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் growth பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா. இப்ப நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னு சொன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்டியா இருக்குமா, இங்க மத்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதே மாதிரி வந்து கமாடிட்டி ஃபாரெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க சேஃப்டி இருக்கான்னு கேட்டா இருக்கு. நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிட்டேன். ஷரியத்துடைய பார்வையில நமக்கு 50% சூதாட்டம் அப்படிங்கறது வரதை தவிர்த்துட்டு மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ண முடியுமா, பண்ண முடியும். அனுமதி இருக்கு, அனுமதி இருக்கு, அதையும் காமிச்சிட்டேன். அதே மாதிரி growth பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு இதுல அப்படின்னு சொன்னா growth பொட்டன்ஷியல் வந்து இங்க தாராளமா இருக்கு. எல்லாமே வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் அமைப்புகள் இதுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு, இங்க வந்து growth பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். மத்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மாதிரி கேரண்டியா சொல்லவே முடியாது. ஓகேங்களா. இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் உடைய ஒரு சேஃப்டி இங்க இருக்குது, ரெகுலேட்டர் இங்க இருக்காங்க, ஒரு growth பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் growth பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஒரு கிரிப்டோ ஒரு பிட்காயின்ஸ் உடைய வேல்யூ எல்லாம் கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபாய்க்குலாம் போயிருச்சு. ஓகே. அதெல்லாம் வந்து மறுக்க, ஆனா அந்த சேஃப்டிங்கிறது கிடையாது. கவர்மெண்டே பயப்படுறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் போய் ஏதாவது தவறான ஸ்கீம்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, மக்கள் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஏமாத்திட்டு போயிட்டு நேரா கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து நிற்பாங்க. அது தனியா தலைவலியா வரும். அப்போ அது ஒரு பக்கம் கவர்மெண்டோட சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு.
இன்னொரு பக்கம் பாத்தீங்க சொன்னா நம்முடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுமா, வளருமா, நமக்கு லாபம் தருமான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இந்த ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஆப்ஷன்ஸ். ஓகே. இன்னைக்கு வந்து போனு, மொபைலு, இன்டர்நெட், கம்ப்யூட்டர்னு சொல்லி நல்லா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வளராத காலத்துல இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க பேர் சொல்றது தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். செட்டியார் கம்யூனிட்டி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காரைக்குடி செட்டியார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்ட் படி வந்து அவங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டி. நம்மலாம் பாத்தீங்க சொன்னா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பேக்வர்டு கம்யூனிட்டி பிசில இருக்கும். அவங்க வந்து என்ன சொன்னா எஃப்சில இருக்காங்க, ஃபார்வர்டு கம்யூனிட்டில இருக்காங்க. ஏன்னு சொன்னா அங்க அவங்க வந்து என்ன சொன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பணத்துடைய விஷயத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா அவங்க நமக்கு முன்மாதிரினே சொல்லலாம். ஓகே. நம்ம வந்து இத்தனை வருஷம் ஆகியும் இதை பத்தியான ஒரு முழு அவேர்னஸ் இல்லாம தான் இருக்கு நம்முடைய கம்யூனிட்டியில. இத்தனை வருஷம் போயிருச்சு, இத்தனை இன்டர்நெட்டு, இத்தனை ரெகுலேஷன்ஸ், இத்தனை மொபைல் போனு, இவ்வளோ டிமேட் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு நமக்கு ஒரு தயக்கமும், இன்னைக்கு ஒரு பயமும் ஒரு இருந்துட்டே இருக்கு நமக்கு. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் வந்து அதிகபட்சமா என்ன இருந்திருக்கும், அந்த ரிங் போன் தான். அந்த பழைய காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நம்பர்லாம் சுத்தி போன், அந்த போன் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா ஸ்டாக்ஸ் வந்து வெறும் பேப்பரா தான் இருக்கும். ஓகே. அந்த பேப்பர் தொலைஞ்சு போகலாம், கிழிஞ்சு போகலாம், இல்ல எரிஞ்சு போகலாம். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அது வந்து டிஜிட்டலைசேஷனே பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்திலேயே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய இந்த தூர நோக்க பார்வையை பத்தி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து முன்மாதிரினே நம்ம சொல்லிக்கலாம். என் கூட கூட ஒருத்தர் படிச்சாரு, காரைக்குடியில இருந்து ஒருத்தர் என் கூட எம்பிஏல படிச்சார். நாங்க படிச்சுட்டு இருக்கும் போதே, காலேஜ்ல இருக்கும் போதே அவர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப அந்த ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கு அவங்களுக்கு உருவாயிருக்கா இல்லையா, அந்த மாதிரியான மைண்ட் செட் நம்ம கிட்ட கொண்டு வரணும். இப்போ நான் வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது மேஜரா நான் ஃபோக்கஸ் பண்ணது ரெண்டு பேர் தான். அதுக்காக மத்தவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து அதுக்கு அர்த்தம் இல்லை. எல்லாரும் பண்ணணும். மேஜரா ஃபோக்கஸ் பண்ணது ரெண்டு. ஒண்ணு வந்து யாரு, உலமாக்கல் பள்ளியில இருக்கக்கூடியவங்க. நான் வந்து ஆலிம் அப்படிங்கறதுனால நான் அதை சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து எப்பவுமே எல்லா பள்ளிவாசல்லையும் வந்து சம்பளம் அப்படிங்கிறது ஒரு கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கம்பேரிட்டிவ்லி. மத்தவங்க சம்பாதிக்கிறதை விட 15,000 ரூபாய். இப்போ சிட்டில நான் சொல்றேன் 15,000 20,000 அப்படிங்கிறது சிட்டில இருக்கும். மற்றபடி கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் 8,000 10,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட். அதனால அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய பெண்கள். இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என்ன சொன்னா அது வந்து அவங்களால மாத்த முடியல. ஏதாவது ஒரு எக்கனாமிக் வேல்யூ. ஏன்னா பெரும்பாலான வீட்டுல படிக்க வைக்கிறாங்க ஆனா வேலைக்கு அனுப்புறது இல்ல. காரணம் வந்து சேஃப்டி பாக்குறாங்க. இன்னைக்கு அது கரெக்ட் தான், அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பெண்கள் வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கான சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு டெய்லி பாக்கணுமா இல்லையா. இப்போ கல்கத்தாலேயே நம்ம பார்த்தோம், ஒரு டாக்டருக்கு என்ன நிலைமை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கல்கத்தால பார்த்தோம். இன்னைக்கு வந்து குழந்தைங்களை வந்து அப்ப என்ன பண்ண முடியல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. நம்ம பயந்து ஏதாவது பார்த்து பயந்து அது மாதிரிதான் அனுப்புறதா இருக்கு. ஒரு தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதான்னு கேட்டா கிடையாது. அப்படிங்கிற போது பெண்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா ஒரு பாதுகாப்புங்கிறது கண்டிப்பா வேணும். அது கேள்விக்குறி ஆகும்போது பெத்தவங்க, கட்டிக்கிட்டவங்க எல்லாம் பயப்படதான் செய்வாங்க. ஆனா அவங்க படிச்சதுக்காக அவங்கள எக்கனாமிக் வேல்யூ எப்படி யூஸ் பண்றது, அவங்க வீட்லயே உட்காந்து இதை கத்துக்கிட்டு இதை செய்யலாம். அவங்க வெளியே போக வேண்டிய தேவையில்லை. அவங்க வந்து வெளியே போய் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப மேஜர் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் காலையில வெளியே கிளம்பி போகும்போது அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும், குழந்தைங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களை ரெடி பண்ணி அனுப்பணும். மேக்சிமம் அது 9 மணிக்குள்ள முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீ தான், அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் மேஜரா அவங்க ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்குது, 3:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. இப்ப குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியோ இல்ல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிரும். இப்போ 9:15 to 3:30 அப்படிங்கிறதுனால நம்முடைய கிளாஸஸ் வந்து அப்படியே ஃபுல் டைம் உட்கார்ந்து இருக்கணும் அப்படியும் இருக்காது. அந்த 9:15 to 3:30 நீங்க வந்து அதிகபட்சமா கொடுக்க வேண்டிய டைமே 1 hour அல்லது 2 hours தான் இருக்கும். அவங்க கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க சொன்னா அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா டைம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சேஃப்டி வீட்லயே உட்காந்து பண்ணனால யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளியே போறதுல தான் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி பேரண்ட்ஸும் மேரேஜ்க்கு பின்னாடி ஹஸ்பண்டும் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி விஷயங்கிறதுக்காக. வீட்டில் உட்காந்து பண்ணும்போது யாரும் பெருசா அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பேருக்கு வந்து நம்ம எக்கனாமிக் வேல்யூவா நம்ம கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு இவங்க கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா மத்தபடி எல்லாரும் பண்ணலாம். இது வந்து பிசினஸ் செய்யக்கூடியவங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஏற்கனவே பிசினஸ் இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஓகே. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னன்னு சொன்னா
உங்களுக்கு வந்து நீங்க ஃபுல் டைம் பண்ணணும்னு நினைச்சாலும் இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இல்ல நீங்க நான் வேற வேற பார்த்து வேற ஒரு ஒர்க்ல இருக்கேன், என்னால இது பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேசியா இருக்காங்கங்கிறதுக்காக ஒரு ஐபிஓ எடுத்து வச்சிருக்கு. ஓகேங்களா. ஐபிஓ அப்படிங்கிறது என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா அதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீடைல்டா நம்ம கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரிசோர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சொன்னா கம்பெனி கூட இல்ல, அது ஒரு டீலர்ஷிப். ஒரே ஒரு கடை ஓபன் பண்ணி மொத்தம் இது 8 எம்ப்ளாயி. அவங்களுக்கு வேணுங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு 12 கோடி ரூபாய் வேணும்ட்டு தான் ஐபிஓ இஷ்யூ பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைச்சது தெரியுங்களா? பாருங்க, 12 கோடி ரூபாய் இருந்தா போதும்னு ஐபிஓ இஷ்யூ பண்ணவங்களுக்கு 4800 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இப்ப எனக்கு 10 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? சுத்தி முத்தி பார்த்தா எனக்கு சொந்தக்காரங்கிட்ட இருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கிடைக்கும். நான் 5 லட்ச ரூபாய் கை காசு போடுவேன். ஆனா இந்த ரிசோர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டா கிடைச்சிருக்கு. யார் என்னன்னே தெரியாம கொடுத்துருக்காங்க. ஏன் காரணம் வந்து இவங்க வந்த ரூட் சூப்பர் ரூட். எது? என்எஸ்சி பிஎஸ்சி செபியை தாண்டி இவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கனால ஓகே, செபி வந்து எல்லாத்தையும் பார்த்து ரெகுலேட் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஓகேங்களா. இது வந்து சார் இது என்ன சார் நாங்க கேள்விப்படாத கம்பெனியை நீங்க சொல்றீங்களே, கேள்விப்பட்டதா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இருக்கு. யாரு? டாடா டெக்னாலஜிஸ். எப்படி வந்து அதானி அம்பானி வந்து ஒரு இந்தியால வந்து ஒரு ஹைடெக் ஃபேமிலியோ, அந்த மாதிரி டாட்டாங்கிறது ஒரு வம்சாவளியான ஃபேமிலி அவங்க. ஓகே. அவங்க டாடா டெக்னாலஜி வந்து என்ன பண்ணாங்க சொன்னா அவங்க ஒரு கம்பெனி புதுசா டாடா டெக்னாலஜின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதோடைய ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அந்த ஷேருடைய ஆஃபர் பிரைஸ் வந்து வெறும் 500 ரூபாய். ஆனா அது மார்க்கெட்ல ஓபன் ஆன அன்னைக்கு அதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1400 ரூபாய். ஜஸ்ட் 15 டேஸ்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்னு சொன்னா மூணு மடங்கா இருக்கும். நீங்க 1ஆம் தேதி வந்து நீங்க 1 லட்ச ரூபாய் இதுல போட்டீங்களா, 15ஆம் தேதி உங்களுக்கு அது 3 லட்ச ரூபாவும் மாறி. ஓகே. இது நானும் அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு கிடைக்கல, அலாட் ஆகல. ஒரு ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட 70 பேர் என்ன பண்ணாங்க சொன்னா அப்ளை பண்ணாங்க. இது வந்து நம்ம கண் முன்னாடி ரீசெண்டா நடந்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஐஆர்இடிஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் உடைய ரயில்வே சம்பந்தமான ஒரு கம்பெனி. அவங்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா வெறும் 35 ரூபா. ஒரு ஸ்டாக் வந்து 35 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஓல வந்து தனித்தனி ஸ்டாக்கா கொடுக்க மாட்டாங்க, லாட்டா கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஹோல்சேல லாட்டா கொடுக்குறாங்களா அந்த மாதிரி லாட்டா தான் கொடுப்பாங்க. வாங்கும் போது என்னன்னு சொன்னா ஒரு லாட் வந்து 100 200 ஷேர் இருந்திருக்கு. ஒரு ஷேருடைய பிரைஸ் வந்து 35 ரூபா. இன்னைக்கு அதோடைய பிரைஸ் பாருங்க, ஜஸ்ட் 2023 நவம்பர்ல வந்துச்சு. இப்ப என்ன ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகல. ஆனா 300 ரூபாய்க்கு போயிருச்சு. 30 ரூபாய் அந்த ஷேர் 300 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட 300, அதாவது 300, 30 ரூபாயில இருந்து 300 ரூபாங்கிறது 10 மடங்கு. 1 லட்ச ரூபாய் போட்டவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் வித்தின் 1 இயர்ல ஆயிரும். ஓகே. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா நமக்கு வந்து growth பொட்டன்ஷியலா காமிக்கக்கூடிய விஷயங்கள் இது. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபுல் டைமா பண்ணாலும் சரி, ஆஃப் டைமா பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் உங்களை வந்து அடுத்தடுத்து மேல் கட்டத்துக்கு தான் கூட்டு போகும். நாங்க முதல்ல இது சம்பந்தமான ஆய்வு செய்யும் போது கிட்டத்தட்ட 2004-5ல சென்செக்ஸ் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா வெறும் 20,000. இன்னைக்கு வந்து 60,000க்கு போயிடுச்சு. இந்த சென்செக்ஸ் என்ன, நிப்டி என்ன, இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நீங்க மத்த பிசினஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபுல் டைமா எடுத்துக்கோங்க. ஒரு கடையை நீங்க ஆரம்பிக்கிறாங்களா, உங்களுக்கு 5 லட்ச ரூபா வேணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த மாதிரி மினிமம் 5 லட்ச ரூபா வேணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம், 20,000 ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம். பர்சன்டேஜா நமக்கு கிடைக்கும். நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டீங்க, 5% 5,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க 10,000 ரூபாய் போட்டீங்க, 5% உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அதனால மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கணுங்க அவசியமே கிடையாது. ரெண்டாவது, நீங்க எந்த வேலைக்கு போனாலும் மினிமம் 8 ஹவர் ஒர்க்ஸ் நீங்க அங்க பண்ணி ஆகணும், எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம். இப்போ சென்னையில எல்லாம் நீங்க டிராவலிங் டைம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிரும். காலைல போறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 10 மணி நேரம் நீங்க கொடுக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. 9:15 இருந்து 3:30 வரைக்கும் தான், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தான் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும். அதுலயும் வந்து நம்ம அதிகபட்சமா 1 மணி நேரம் தான் கொடுக்க போறோம். ஓகே. அப்போ நீங்க இவ்வளவு டைம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் சார் கோல்டுலயும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கோல்டுலயே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க நல்லா பாப்பீங்க. அதாவது பொருளாதாரத்தை தெரிஞ்சவங்க எப்போல்லாம் பொருளாதாரம் மந்த நிலை இருக்கோ அப்பதான் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. உதாரணமா கொரோனா டைம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு அன்சர்டனிட்டி, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. புதுசா ஒரு வியாதி வந்திருக்கு, வந்தாலே இறந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இருந்த சூழ்நிலையில மக்கள் என்ன பண்ணாங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்ல இது மேனேஜ் பண்ணிக்கலாம்,
இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இதுல இருந்து வெளியே வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அந்த சமயத்துல பயங்கரமா கீழே விழுந்துச்சு. ஆனா ஒரு 2 நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்த ஸ்டாக்ஸ்ல இருந்தெல்லாம் பணத்தை எடுத்துட்டு ஃபார்மா கம்பெனி, எஃப்எம்சிஜி, ஐடி கம்பெனி இதுல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொரோனா பீரியட்லயும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பூம்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்ப கோல்ட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட இப்ப கோல்ட இன்வெஸ்ட் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோல்டும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா கோல்ட இருக்கிறத விட ஒரு பிளஸ் அதிகமா இங்க இருக்குன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். கோல்ட்ல வந்து ஒரு 50 பாயிண்ட் நீங்க பிளஸ் பாயிண்டா சொன்னீங்கன்னா, அது இங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல 51 பாயிண்ட் நீங்க சொல்லலாம். சரி, இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வந்து இன்னைக்கு எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்காங்களே, ரியல் எஸ்டேட் இல்லாத ஊரே கிடையாது. இன்னைக்கு சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் ரியல் எஸ்டேட் நடக்குது. இப்ப அதெல்லாம் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அதுல போட்டா கூட நிறைய காசு எடுக்கிறாங்களே. எங்க தாத்தா வாங்கி வச்ச இடம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, அதுவும் கூட ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுவும் நான் சொல்ல வரேன், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். ஆனா முன்னாடி கோல்டுக்கு சொன்ன மாதிரியே தான் ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு 60 பிளஸ் இருக்குன்னு சொன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல 61 பிளஸ் இருக்கு. எப்படி? இப்ப நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு 10,000 எமர்ஜென்சின்னு வைங்களேன், என்ன பண்ண முடியும் உங்களால? அந்த 10,000 இடத்த மட்டும் உங்களால விற்க முடியுமா? அந்த இல்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு 50,000 தேவை வருது. அந்த 10 லட்ச ரூபா இடத்துல 50,000 இடத்த மட்டும் உங்களால விற்க முடியுமா? நீங்க என்னதான் பண்ணுவீங்க? கொண்டு போய் நீங்க அதை அடகு வைப்பீங்க. அடகு வச்சீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு வட்டி போடுவான். ஓகே, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 லட்ச ரூபாய் இல்ல, நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தனியா ஒரு 1000 ரூபாய் மட்டும் வேணும்னா அந்த 1000 ரூபாய் மட்டும் கட் பண்ணி எடுக்க முடியும். மீறி உங்களுடைய 9 கோடியே 99,99,000 ரூபாய் அங்கேயே தான் இருக்கும். அப்ப நமக்கு வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். லிக்விடிட்டினா என்ன? எவ்வளவு சீக்கிரமா அதை நம்ம கேஷ்ல கன்வெர்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நீங்க அதை விற்கணும். அப்பனா டக்குன்னு உங்களுக்கு ஆள் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கும், ஆனா உடனே உங்களுக்கு கிடைக்காது. அதுலயும் வந்து வாங்குறவருக்கு வந்து நீங்க ஒரு எமர்ஜென்சி அதனாலதான் விக்கிறீங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? இன்னும் கம்மி விலையில கேட்பாரு. ஓகேங்களா? ஆனா இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி கிடையாது. நீங்க வாங்குனீங்களா, உங்களுக்கு வேணாமா, அடுத்த நிமிஷம் வித்துட்டு போலாம். நீங்க யாருக்கு விக்கிறீங்க, எதுக்கு விக்கிறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வாங்குறாங்க விக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப நமக்கு வந்து நான் இங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு கடையை வச்சிருந்தாலும் சரி, ஒர்க்கு சரி, கோல்டு, ரியல் எஸ்டேட், இது எல்லாமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல இருக்கிறத விட ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அதிகமான பிளஸ் பாயிண்ட் இங்க இருக்கு அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இங்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்க 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டே தான் இருக்கணும். ஓகே, நாலாவது விஷயம் என்ன? இங்க வந்து நீங்க உங்களுக்கு விற்கும் போது ஆள் கிடைக்கல, ஏன் இடத்த வாங்குறதுக்கு வந்து நான் ஆளு தேடிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இங்க வராது. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்டான விஷயம். இப்ப இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஹவு கேன் ஐ ஏர்ன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் குயிக்லி அண்ட் ஈஸிலி? இதுதான் நான் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்ல சொல்லிக் கொடுக்க போறோம். நாங்க வந்து கிளாஸஸ் வந்து சார் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க, நாங்க ஆல்ரெடி 5 பேட்சஸ் வந்து நான் நடத்திருக்கேன் இண்டிவிஜுவலா. இப்ப சைஃபாவோட டைப் பண்ணி கொண்டு போகும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் இதனால பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்க போறோம். அது எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத தான் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா 2 விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது மட்டும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா காமிக்கிறேனே. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா அப்படின்னு சொல்றதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகேங்களா? சரி, அந்த கம்பெனி வந்து நமக்கு growth கொடுக்குமா அப்படின்னு சொல்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அவ்வளவுதான். இப்போ வந்து டாடா எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்டோட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அதானி குரூப். அவங்க எத்தனையோ ஷேர்ஸ் இருக்கு, எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. அதானி கிரீன், அதானி எனர்ஜி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அப்போ அந்த கம்பெனி மட்டும் தான் வளர்ந்துட்டு போகணும். ஏன் வந்து அது வந்து நல்ல ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அதெல்லாம். இப்ப ரிலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 60 வருஷமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, முகேஷ் அம்பானி உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கம்பெனி.
இப்ப அதெல்லாம் நல்ல பேர் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களால வந்து அதிகமா சம்பாதிக்க முடியுதா, அவங்களுடைய வேல்யூ எவ்வளவு கூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்ல தான் நிக்குது. நல்ல கம்பெனியா இருந்தா நல்ல பேர் நல்ல நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ஏன் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றது இல்ல? நம்ம கேள்விப்படாத சில கம்பெனியா இருக்கும், ஆனா அதோடைய வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ போயிடும். அதோட வேல்யூ ஒரு ஸ்டாக் உடைய வேல்யூ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கேயும் போயிடும். இப்ப பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்ப பாருங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதோடைய ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் நீங்க பாருங்களேன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42,520 ரூபா. நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன், 90% நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறவங்கள 90% இந்த இந்த கம்பெனியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க, இந்த பேரை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா ரிலையன்ஸ், RIL, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதை நீங்க எல்லாரும் 90% கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதோடைய ஸ்டாக் பிரைஸ் பாருங்க 3000 ரூபாயில இருக்கு. இவ்வளோ ஃபேமஸான கம்பெனி, இவ்வளோ வந்து ஒரு இந்தியாலேயே வந்து ஒரு பிரபலமான கம்பெனி, இதனுடைய ரேட் வந்து 3000 ரூபாயில இருக்கு. ஆனா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கேள்விப்படாத ஒரு கம்பெனியுடைய பேர் வந்து அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து 42,000 ரூபாயில இருக்கு. எப்படி இது சாத்தியம்? அப்போ இதெல்லாம் ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனா ஃபண்டமெண்டலா நல்லா இருந்தா மட்டும் போதுமா? இல்ல அது டெக்னிக்கல்ஸ் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், இப்போ ரீசெண்டா கடைசியா நான் ஒரு பேட்ச் நடத்தி முடிச்சேன். ஜஸ்ட் இப்போ அவங்க முடிஞ்சு. ஓகே, இப்பதான் லாஸ்ட் வெனஸ்டே தான் அது முடிஞ்சு. லாஸ்ட் வெனஸ்டே நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த பேட்ச் முடிஞ்சு. அவங்களுக்கு நான் ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம படிக்கும்போது இந்த கம்பெனி நீங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்களுக்கு. இந்த கம்பெனி JSW எனர்ஜி. JSW அப்படிங்கிற எனர்ஜி நான் உங்களுக்கு எப்ப நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட 650 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். எவ்வளவு போயிருச்சு? 750 ரூபா வரைக்கும் போயிருச்சு. எத்தனை நாள்ல? கிட்டத்தட்ட வந்து 1 வீக் 10 டேஸ்ல. அப்போ 650 ரூபால இருந்து 750 ரூபா வந்து 100 ரூபாய் லாபம் ஒரே வாரத்துல போயிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண கம்பெனி சொல்றேன். நிறைய கம்பெனி ரெஃபர் பண்ண ஒண்ணுதான் இப்ப ஞாபகத்துக்கு இருக்கு. இப்போ ஒரே வாரத்துல உங்களுக்கு 10 நாள்ல வந்து ஒரு 100 ரூபி கிடைக்குது. எவ்வளோ? 650 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க. இப்போ 600, இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன். 100 × 100 10,000 வித்தின் 10 டேஸ்ல. இந்த 100 ஷேர் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? 6,500 அப்படின்னு சொன்னா 6,500 × 100 அவர் 65,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ 65,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வித்தின் 10 டேஸ்ல உங்களால 10,000 எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க அதை ப்ராப்பரா கத்துக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய growth பொட்டன்ஷியல் அதிகம் தான். ஓகேங்களா? இது வந்து இன்னொரு ரியாலிட்டி என்ன, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்குது இன்னொன்னு. ஓகேங்களா? எந்த ஒண்ணும் வந்து நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கா இல்லையா? நம்ம என்னதான் கத்துக் கொடுத்தாலும் நம்முடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அது நீங்க ப்ராப்பரா இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சரீரத்துடைய ஆங்கிள் இதை நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இல்லையே கிடையாது, வானம் தான் இல்லை. நீங்க வந்து கத்துக் கொடுக்கறத விட வர கத்துக் கொடுக்கக்கூடிய உங்க ஆசிரியர் காட்டிலும் நீங்க எங்கேயோ மேல போயிடலாம். ஏன்னு சொன்னா நான் வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்வேன், என்ன சொல்வேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இது ஒரு கடல். ஓகேங்களா? இது வந்து ஒரு கடல். இந்த கடல்ல வந்து நான் உங்களுக்கு கரையில உட்காந்து மீன் பிடிக்க கத்துக் கொடுக்க போறேன். ஆனா அந்த போட் எடுத்துட்டு உள்ள போய் நீங்க பெரிய பெரிய மீனை பிடிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய சாமர்த்தியத்துல இருக்கு. இல்ல நான் கடலுக்குள்ளதான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா முதல்ல கரையில உட்காந்து பிடிக்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கடலுக்குள்ள போய் நீங்க மீனை பிடிங்க. இல்ல சார் நான் கரையில உட்காந்தே பிடிக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் அந்த மீன் கிடைக்கும், நீங்களும் அந்த மீனை பிடிக்கலாம், நீங்களும் அதை சாப்பிட்டு பசி ஆத்திக்கலாம். இல்ல சார் என் பசிக்கு இந்த கரையில உட்காந்து பிடிக்கிறதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் வந்து கடலுக்குள்ளதான் போய் பிடிப்பேன் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கூட இன்னும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் எல்லாத்தையும் நான் கத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்ல முடியாது. ஏன்னா இது அவ்வளவு பெரிய கடல். இல்ல சார் இவ்வளவு பெரிய கடலை நம்மளால முடியுமான்னு கேட்டா நிச்சயமா நம்மளால உட்காந்து கரையில உட்காந்து இதுல மீன் பிடிச்சு நமக்கு தேவையான மீனை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இல்ல பிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? அது உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பேட்ச் நடத்திருக்கோம். இப்ப நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஆலிம்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னுடைய டார்கெட். இப்போ ஆலிம்களுக்கு பொதுவா வந்து பெருசா இங்கிலீஷ் தெரியாது அப்படிதானே, சாதாரணமா மதசால படிச்சு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அவங்களாலே செய்ய முடியும் அப்படிங்கும்போது நார்மலான ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ், அதே மாதிரி வந்து ஒரு டிகிரி முடிச்ச பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க இதை தாராளமா செய்யலாம். ஒரு பேசிக் லெவல்ல பார்த்தா படிக்க தெரிஞ்சிருந்தா கூட போதும்.
இன்னைக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் புரியலையா, அப்படியே அதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டா அதுவே டிரான்ஸ்லேஷன் நமக்கு கொடுத்துருது. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. வாழைப்பழத்தை உரிச்சு கூட என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய கையில கொடுத்துட்டாங்க. இதை நம்ம சாப்பிட வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அன்பார்ச்சுனேட்லி சில பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஒரு 5 பிளஸ் இன்னொரு கண்டிஷன் 6 கண்டிஷனை ஃபாலோ பண்ணா போதும்ட்டு. இப்ப அந்த கண்டிஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் ஆரம்பத்துல என்னுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எது கொடுத்தேன், ஷரியத் ரீதியா இதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறது என்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஏர்ன் பண்றது என்னால உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சொல்லி தர முடியும். அதே மாதிரி வந்து கரண்ட்ல நான் எக்கனாமிக்ஸ் நடத்திட்டு இருக்கறனால கரண்ட்ல என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அனில் அம்பானியுடைய எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க வந்து கத்துக்க வந்தீங்க சொன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அவங்க ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கமாடிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் வரும்போது எதுக்கு வருவாங்க சொன்னா, ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வருவாங்க. கடைசியில் அவங்க கமாடிட்டி, நான் முஸ்லிம்ஸ் நான் சொல்றேன், கமாடிட்டி ஃபாரெக்ஸ்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சேஃப்டி எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால. ஓகேங்களா? இப்ப நம்முடைய ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிசைன் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கோர்ஸ் வந்து சிலபஸ் இப்படிதான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ணுவோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது செபினா என்னன்னு தெரியாது. இப்போ கூட இப்பதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு என்எஸ்சி பிஎஸ்சின்னு என்னன்னு தெரியாது. நிஃப்டி சென்செக்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஓகே, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா என்ன நமக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ அந்த மாதிரி பேசிக் டெர்மினாலஜி. அதே மாதிரி காளைகள் கரடிகள்னு சொல்லுவாங்க. புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்ன அந்த புல்லுங்கிறாங்களே, காளைகளுக்கு இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன வேலை, கரடிகளுக்கு இங்க என்ன வேலை, அந்த மாதிரியான சில பேசிக்கான டெர்மினாலஜிஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி இஸ்லாமிக் ஆங்கிள் இந்த 6 கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கூடாது, சூதாட்டம்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கூடாதுன்னு சொல்றோம். ஏன் கூடாதுன்னு சொல்றோம், அதை பத்தியான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பிலாங்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. முதலீட்டாளர்களுக்கு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, ட்ரேடர்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா, நீங்க போட்டுட்டு உங்களுக்கு மத்த வேலையை நீங்க பாட்டுக்கு பார்க்கவே வேணாம். நீங்க 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது 5 மடங்கு 10 மடங்கா வளர்ந்துருக்கும். அவங்க வந்து ஏறினாலும் கவலைப்பட மாட்டாங்க, இறங்கினாலும். ஏன்னா அவங்க லாங் டைம் 10 வருஷம் போட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவங்களுக்கு. அப்போ எத்தனை விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் அதிலே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா டெக்னிக்கல்ஸ்ல வந்துடும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கேண்டலிஸ்டிக்ஸ்னா என்ன, சார்ட் பார்ட் என்ன ட்ரெண்ட் லைன்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எப்போ நீங்க உள்ள வரணும், எப்போ ஸ்டாக் விட்டு வெளியே போகணும், உங்களுடைய சைக்காலஜி எந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து புதுசா நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா இன்டர்நேஷனல் இம்பாக்ட். ஒரு நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உலகளாவிய நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ மற்ற நாடுகள் எடுக்கக்கூடிய எந்தெந்த முடிவுகள் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட வந்து தியரியுடைய கிளாஸஸ் வந்து ஒரு கிளாஸ் பாத்தீங்க சொன்னா 2 ஹவர்ஸ் இருக்கும். சாரி, ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா 1 ஹவர் இருக்கும். அரௌண்ட் 1 ஹவர். ஒரு ஒன்னு 10 நிமிஷம் கூட போகலாம், இல்ல 55 மினிட்ஸ் கூட முடியலாம். அரௌண்ட் 1 ஹவர் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல வந்து கொண்டு போனா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா மற்ற ஒர்க்ல இருக்கிறதுனால அவங்களால 1 ஹவருக்கு மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லை, கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது முடியறது இல்லை. அவ 13ல இருந்து ஒரு 14 கிளாஸ், கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வந்து நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா தியரி கிளாஸ் எடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 வீக்ஸ் அவங்களுக்கு வந்து நாங்க ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எடுப்போம். ஓகே, இது எந்த எந்த இன்ஸ்டியூட்லயும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க. தியரி செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு நீங்க பண்ணிக்கோங்கன்னு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்களே தவிர அது என்னன்னு சொல்லி தர மாட்டாங்க. இப்ப ஸ்டாக்ஸ் அப்படின்னா அவங்க எப்படி வாங்கணும் விற்கணும்னு சொல்லி தருவாங்க தவிர ஆக்சுவலி ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. நாங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இருந்து மணி மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு பேசிக் டெர்மினாலஜிஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். காரணம் அதை நாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயும் கவர் பண்றோம். அது வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்ஸ் தெரியணுமோ அதே மாதிரி இங்க ஸ்டாக்லயும் பேசிக் தெரியணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா இங்க ஆட் பண்ணி அவங்க சொல்லி தருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்க 2 வீக்ஸ் தியரி கிளாஸ் படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு விட்டுற மாட்டோம். 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ல லைவ் மார்க்கெட்ல எப்படி எப்படி நடக்குது, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க வந்து பிள்ளையார் சொல்லி போடணும், ஓகேங்களா, எங்க முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா உங்களுக்கு புரியுற விதத்துல நாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
ஓகேங்களா? டிமேட் அக்கௌண்ட் பத்தியும் சொல்லுவோம். இப்போ டிமேட் அக்கௌண்ட் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, எப்படி நீங்க பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறீங்களோ, அதே மாதிரி ஸ்டாக் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த டிமேட் அக்கௌண்ட்ல யார்கிட்ட ஓபன் பண்ணணும், யார்கிட்ட ஓபன் பண்ணா நமக்கு வந்து பெனிஃபிட், யார் கம்மியா கமிஷன் வாங்குறா, யார் அதிகமா கமிஷன் வாங்குறா, அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதை பத்திலாம் நீங்க வந்து ஒரு பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டீட்டெயிலா சொல்லிடுவேன். இப்போ இங்க சுருக்கமா சொல்ல வர்றது அதே தான். இந்த பணத்தை போடுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து ஒரு புரோக்கர் மூலியமா அதை நம்ம ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு புரோக்கர் கிட்ட ஓபன் பண்ணணும்னு சொன்னா அவங்க நமக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு நமக்கு அது வந்து தேவைப்படும். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இப்போ கோர்ஸ் உடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். வெளியில வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அரௌண்ட் 8,000 to 10,000 வரைக்கும் வாங்குறாங்க. மோர் தென் 10,000 போயிட்டு இருக்கு. நாங்க படிச்சும் போதும் 8 பிளஸ் சம்திங் பே பண்ணி தான் நாங்க படிச்சோம். இப்போ நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட போகணும். அதுல இவங்களுக்கு growth பொட்டன்ஷியல் இருக்கு. நிறைய பேர் பண்ணாங்க சொன்னா எக்கனாமிக்கலா அவங்க கொஞ்சம் வந்து அவங்க மேல வருவாங்க. அதனால நம்ம கம்யூனிட்டி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு நம்ம சேஃபாவோட என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து மீட்டிங் வச்சு அவங்கள கன்சல்ட் பண்ணி, இல்ல அவ்வளவு வேணாம், நம்ம 5,000 வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள் கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்க வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு, ஓகே, உடனே ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம 5,000 இது கொண்டு போய் நம்ம அவங்க சேர்த்துடலாம். அதே மாதிரி வந்து இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப லேட் பண்ண வேண்டாம், நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சல. இந்த ஆல்மோஸ்ட் இந்த மந்த்துடைய எண்டு இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர் இல்ல செப்டம்பர். ஓகே, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த மந்தோட எண்ட்ல என்ன பண்ணிடுவோம், கிட்டத்தட்ட நாங்க வந்து இந்த கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால வந்து நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க, இல்ல as soon as possible நீங்க வந்து சைஃபா மேனேஜ்மெண்ட்ல கேட்டு நீங்க டைம் கேட்டு அந்த டைம்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த கோர்சஸ்ல உங்களை என்ரோல் பண்ணிக்குவோம். அந்த அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் உடைய டீட்டெயில் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா அவங்க இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்முடைய சாட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோர்ஸ் உடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததை சம்மரைஸ் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸஸ் தான். எல்லாமே ஜூம்ல தான் நடக்கும். ஜூம்ல வந்து உங்களுக்கு இன்கேஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாள் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ரெக்கார்டர்ஸ் வச்சிருப்பாங்க, அதை கூட நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், அவசரமா போயிடணும், பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா, சார் நான் எமர்ஜென்சி இந்த வேலையா போயிட்டு என்னால பார்க்க முடியல, நீங்க ரெக்கார்டர்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டு அதை நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஆன்லைன் தான். ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் என்ன பண்றது இல்லை, ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து இருக்கும் அப்படிங்கறனால ஆஃப்லைன் கிளாஸஸ் விட இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாமே இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அதனால நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பெண்களா இருந்தாங்கன்னா வீட்லயே உட்காந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், பரதாவுடைய அடிப்படையில அவங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ உங்களால முடியல அப்படின்னு சொன்னா அவங்க வீட்ல இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். அவங்க கத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ மொத்தத்துல வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த சம்மரி வந்து நமக்கு இங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இங்க வந்து சேஃப்டி இருக்குது. அதை கவர்மெண்ட்டே நமக்கு என்ஷூர் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது growth பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்குது. மூணாவது ஷரியத்துடைய அனுமதியும் இங்க இருக்குது. ஓகேங்களா? இந்த மூணு விஷயங்களே சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம். கடைசியா எங்களுடைய கோர்சஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது 100% ஹலால் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது 100% ஹலால் கிடையாது. அதே நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னா நான் அதாவது 100% ஏன் கூடாதுன்னா இதுலயும் வந்து கேம்லிங்குக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது சூதாட்டத்துக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. அப்படிங்கறதுனால இது 100% கூடாது. எது கூடுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க சொல்லிக் கொடுப்போம். அதை மட்டுமே வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் சொன்னா டீசென்டான இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இது 100% வந்து ஹலால்னு நான் சொல்லவும் இல்லை, அங்க கிடையவும் கிடையாது. ஏன்னா ஏன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கூடாதுங்கிறத நம்ம பேட்சஸ்ல உங்களுக்கு டீட்டெயில அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட எங்க சைட்ல இருந்து நாங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.
அதாவது பேங்க்குக்கும் உங்களுக்கு இது சம்மந்தமே கிடையாது. பேங்க் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம பேங்க்குக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பேங்க்ஸ் சிலது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும், அது இல்லாம டீல் பண்ண போறதே கிடையாது. அதுதான் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எந்தெந்த கம்பெனிஸ்ல எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இல்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை பண்ணலாம். நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, 5% நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல 5% 5000 எடுக்கலாம். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்களா 5% இன்ட்ரெஸ்ட் 50000 நீங்க எடுக்கலாம். 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அதுல உங்களுக்கு 5% 500 நீங்க எடுக்கலாம். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு வந்து டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இப்போ அன்மியூட் பண்ணி நீங்க வந்து இப்போ டவுட் கேட்கலாம். अस्सलाम वालेकुम। ஜி, நம்ம हेलो। ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இப்போ ஷேர் வாங்குறதா இருந்தா என்ன brokerage வந்து பெஸ்டா இருக்கும் ஜி? நிறைய இருக்கு, ஏஞ்சல், 5 பைசா நிறைய இருக்கு. இதுல எது வந்து நம்ம தகுந்த நம்ம எதுல எந்த மாதிரி brokerage யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்றது ஜெரோதா தான் ரெஃபர் பண்றேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஜெரோதாலே அக்கௌண்ட் இருக்கு. அதே மாதிரி ஐஐஎஃப்எல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இன்னைக்கு நீங்க பேங்க்ஸ்க்கு போனாலே அவங்களுக்கு ம். பேங்க் அக்கௌண்டோட சேர்ந்து டிமேட் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு மௌலவி வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா எஸ்பிஐல என்ன பண்ணிட்டாங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அவங்களே கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, கேட்காம என்ன பண்றாங்க, ஒரு டிக்கு போட்டு அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க தான் டிக் போட்டீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நம்மளும் என்ன பண்றோம், படிக்காம பார்க்காம டிக் பண்ணி கொடுத்துருவோமா, அதில் அவங்க அதை போட்டு 800 ரூபாவோ என்னமோ வந்து என்ன பண்ணாங்கன்னா கமிஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு தேவையில்லை சார், எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இனிமேல் நீங்க க்ளோஸ் பண்ணி ஒன்றும் ப்ரோஜன் இல்லை, ஓப்பன் பண்ணியாச்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஐஏஎஃப்எல்லாம் நான் வச்சிருந்தேனே, அது நிறைய brokerage போகுது. இப்போ நீங்க உதாரணமா வந்து நீங்க இன்ட்ராடே அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ இன்ட்ராடே பண்றவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, வாங்கும்போது வந்து 5 பைசா, விற்கும் போது 5 பைசா, 100 ரூபாய்க்கு நான் சொல்றேன் கமிஷன் எடுக்கிறாங்க. இதே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வாங்குனீங்கன்னா வாங்கும்போது 50 பைசா, விற்கும் போது 50 பைசா, 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆனா வந்து ஜெரோதால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க எவ்வளவுதான் நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் வெறும் 17 ரூபால இருந்து 18 ரூபா தான் அவங்க brokerage பிடிக்கிறது. கவர்மெண்ட்டுடைய டாக்ஸஸ்ங்கிறது அது வேற, அது எல்லாரும் கட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா வந்து அவங்க ஜெரோதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கமிஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். இல்ல மத்த இப்ப ஐஏஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஈட்டுற வருமானத்துல வந்து ஒரு சின்ன பங்கு அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் கமிஷன் அப்படிங்கிற பேர்ல. ஓகேங்களா? அதனால ஓகே. வந்து அது தப்பு நான் சொல்ல வரேன், ஐஎஃப்எல்ங்க தப்பு நான் சொல்ல வரேன். அவங்களே சில பிளஸ் இருக்கு. என்ன பிளஸ் இருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும். நீங்க டைரக்டா போய் கூட என்ன பண்ணலாம், அவங்கள மீட் பண்ணலாம், பேசலாம். ஆனா ஜெரோதாக்கு அப்படிலாம் டைரக்ட் ஒவ்வொரு ஊர்ல ஆஃபீஸ் தான் கிடையாது. அவங்களுக்கு பெங்களூர்ல மட்டும் தான் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க கஸ்டமர் கேர் எப்படி ஏர்டெல், ஜியோ, வோடஃபோனுக்கு வந்து கஸ்டமர் கேர்ல ஃபோன் பண்ணி பேசுவீங்களோ அந்த மாதிரி தான் பேச போறீங்க. ஆனா அந்த மாதிரி பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ வாய்ப்புகள் தேவைகள் ரொம்ப கம்மி. நம்ம இது இப்ப ஐஎஃப்எல் வந்து நம்ம ஊர்ல இருக்குன்னு சொன்னா தினமும் நம்ம அங்க போய் உட்கார போறது இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா ஜெரோதாவை வந்து brokerage கம்மியா இருக்குங்கிறதுக்காக அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸாக்கல்லாஹ். அப்புறம் நம்ம ஜாகிர் நாயக் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கும்போது அந்த பங்குதாரர் வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு, அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளும் இன்வெஸ்ட் பண்றோம், பட் நம்மளோட அமௌண்ட் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட் மிக்ஸ் ஆகல. பட் மெயின் இன்வெஸ்டரோட ஷேர் ஹோல்டிங் வந்து இன்ட்ரெஸ்டோட இருக்கு அப்படின்னா அது நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்றோம். So அந்த மாதிரியும் நமக்கு அதுல மிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்காச்சு, அது ஹலாலா? இப்போ நீங்க கேட்கறதே எனக்கு ஒரு வாய்ஸ் கொஞ்சம் இதாகுது. நான் என்ன விளங்குறேன் அப்படின்னா, இப்போ அவங்க கம்பெனிக்காரங்களை வந்து பேங்க்ல லோன் வாங்குறாங்களே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க அதானே? இல்ல, இப்ப அதானி அதானி குழுமம் இருக்குன்னா, அதானி போர்ட்டல் வந்து அவங்க வந்து எஸ்பிஐல வந்து ஒரு 20,000 கோடி வட்டிக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து அதுல வந்து ஒரு 5 lakh 10 lakh ஷேர் வாங்குறோம். பட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இல்லாத அமௌண்ட் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நம்மளோட சேர்ந்து பங்குதாரர் வந்து வட்டியோட இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அந்த வட்டி வந்து ஆடாகுமான்னு கேட்குறேன். அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து நம்மளுடைய இந்த தாராளமுடைய அந்த 5 கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையா, அதுல ஒண்ணு ம். இதுல வரும். அதாவது நீங்க கேட்கிற ஒண்ணு வந்து 3வது கண்டிஷன்ஸ், அது அவங்க என்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் அதை டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, நான் இங்க சொல்லக்கூடிய அந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேள்விக்கு வர முடியும். அதுவே வந்து பாத்தீங்க சொன்னா 1/2 hour ஆயிரும். அதனால அந்த தாராளமுடைய அந்த 5 கண்டிஷன்ஸ்ல நீங்க இந்த 3வது கண்டிஷனா இதை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, நீங்க பேட்சை ஜாயின் பண்ணும்போது அதை நம்ம கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன்னா டைம் கன்ஸ்டன்ஸ் தான். ஓகே,
அது இன்னொரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக இது வழியை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. சரி. சொல்லுங்க. ஹலோ. ஓகே, வலைக்கம் சலாம். இப்போ வந்து நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து அவங்க டிஃப்ரெண்ட் போர்ட்டல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சில இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து நிஃப்டி, அதே மாதிரி எல்ஐசி, இன்சூரன்ஸ் கம்பெனி, இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ ஆமா, இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 95% ஹராம் பேஸ்ல தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி சூஸ் பண்ணும்போது அது எப்படி அதோட அசல் தன்மை எப்படி இது அடிப்படையிலேயே வந்து இது ஹலால் பேஸ் பண்ணி இருக்குதா இல்ல ஹராம் பேஸ் பண்ணி இருக்குதா, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுது? அதுதான் நம்ம வந்து அந்த தாரமுடைய 5 கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது கொடுத்துருப்பாங்க. அதாவது வெளிப்படையா வந்து ஷரியத்துல தடை செய்யப்பட்ட கம்பெனிகள் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிடணும். உதாரணமா வந்து ஒரு கம்பெனி வட்டியோட டீல் பண்றாங்களா, அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதுல பேங்க்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். அதே மாதிரி வந்து இப்போ சில ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் இருக்கு, அவங்களும் வட்டிக்கு டீல் பண்றாங்க, அதை அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பண்டு இறைச்சியோட டீல் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்காங்களா, அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். இதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க, ஃபத்வால வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாத ஒரு சில கம்பெனிஸ் வந்து பேணுதல் அடிப்படையில நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தவிர்த்து இருக்கணும். பேணுதல் அடிப்படையில வந்து தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, சில செக்டார்ஸ் சொல்லுவாங்க. இந்த செக்டார்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நம்ம கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எந்தெந்த செக்டார் அப்படிங்கிறது. அது ஹராம்னு சொல்ல முடியாது, பேணுதலுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணது நல்லது. அப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த காரணத்துக்காக அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், நம்ம இந்த மாதிரி ரிஃபைன் பண்ணும்போது அதுல 5ல இருந்து 10 கம்பெனி வெளியே போயிடும். ஓகேங்களா, மீதி 90 கம்பெனி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தகுதியான கம்பெனிகள் தான் வரும். அதனால வந்து நம்ம எந்த கம்பெனில ஒர்க் இன்வெஸ்ட் பண்ணது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணது அப்படிங்கிற பத்தில நம்ம வந்து பெருசா வர வேணாம். நம்மளோட பேட்சஸ் அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸை நம்ம வந்து ஃபத்வா தாராளமுடைய ஃபத்வாவை நேர்ல எடுத்து வச்சு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். தலீலோட जी புரியுது? अस्सलाम वालेकुम जी मुबारक நாமக்கல்ல இருந்து சொல்லுங்க. ஜி இப்போ அந்த சத்தியம் அதுல வந்து அந்த சத்தியம் அந்த நிறுவனரே வந்து கிட்டத்தட்ட அந்த பங்குகளை உயர்த்தி காமிச்சு ஸ்கேம் பண்ணாரு. அதே மாதிரி சமீப காலமா அந்த ராஜலட்சுமிங்கிற ஒரு அம்மையார் வந்து எஸ்பிஐல அரசாங்க நிர்வாகி அவங்களே வந்து ஏத்தி விட்டு பண்ணி இது ஸ்கேம் பண்ணாங்க. இந்த மாதிரினா குறிப்பிட்ட நிர்வாகிகளே தங்கள பங்குகளை உயர்த்துறதுக்காக ஸ்கேமோ, அந்த ஒரு சிலர் அரசாங்க அதிகாரியில செபியில இருக்கக்கூடிய அந்த அம்மையார் ராஜலட்சுமி சம்திங் வரும், நான் மறந்துட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மையாரும் கூட நாளைக்கு என்னென்ன ஏறும் இறங்குங்கிறது கூட போட்டு ஸ்கேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அரசாங்க அதிகாரியும் சில நிறுவனங்களில் முதலாளிகளுமே இப்படி பொதுமக்களுடைய பணத்தை புடுங்குறதுக்காகவும் விலை ஏத்துறதுக்காகவும் ஸ்கேம் பண்ணும்போது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ நீங்க இந்த சத்தியம் சொன்னீங்களே, ஆக்சுவலி அதோடைய நிறுவனர் வந்து ராமலிங்க ராஜு. ஓகே, நீங்க அந்த பேர் சொல்ல நினைக்கிறேன். நான் அப்போ வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், குவார்டர்லி பேசிஸ்ல இயர்லி பேசிஸ்ல தன்னுடைய வருமானத்தை வந்து அவங்க வந்து வெளியே காமிக்கணும். இது வந்து செபியுடைய சில கண்டிஷன்ஸ். பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருமானத்தை கம்மியா காமிப்பாங்க, ஏன்னா அப்பதான் டாக்ஸ் வந்து கம்மியா வரும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா வருமானத்தை ஏத்தி காமிச்சிட்டாரு. ஒரு சில காரணங்கள், அவருடைய நிறுவனத்தினுடைய காரணங்களுக்காக ஏத்தி காமிச்சிட்டாரு. அதனால பின்னாடி என்ன பண்ணாங்க சொன்னா செபி அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து என்னன்னு சொன்னா தப்பே ஒருத்தர் வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, யாரும் இப்படி சொல்ல முடியாது. ஆனா தப்பு பண்றவங்க தண்டிக்கப்படுறாங்க இங்க, அதுதான் விஷயம். மற்ற இடங்கள்ல வந்து தப்பு பண்றவங்க என்ன பண்றது இல்லைன்னா தண்டிக்கப்படுறது கிடையாது. இப்போ எத்தனையோ கோல்டு லோன் கம்பெனில நம்ம பாக்குறோமா இல்லையா, கோல்டு என்ன பண்ணுவாங்க, ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாங்க. அது இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு சமயத்துல கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஈமு கோழில என்ன பண்ணாங்க, ஈமு கோழி 2 கோழி 60,000 ரூபாய் இல்ல 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதோடைய முட்டையை கொடுங்க, அதோடைய கழிவை கொடுங்க, மருந்து தயாரிக்கணும்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொப்பரை தேங்காய்லாம் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்ட விஷயங்கள். அந்த கேஸ் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா வந்து இது என்னன்னு சொன்னா செவி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன், அந்த சித்ரா ராமகிருஷ்ணனுடைய விஷயத்துல கூட அவங்க வந்து தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ரிசைன் பண்ணிட்டு போய் 1 வருஷம் ஆனாலும் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, தோண்டி துருவி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து கவர்மெண்டால வந்து இது வந்து ஒருத்தரை போய் தவறு செய்யறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது யாராலையும் முடியாது. ஆனா வந்து தவறுகள் நடக்கக்கூடிய சமயத்துல அவங்களால தண்டிச்சு அவங்க என்ன தவறுகள் நடந்திருக்கோ அதை சரி பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். உதாரணமா எஸ் பேங்க் உடைய விஷயமே நீங்க எடுத்துக்கலாம்.
எஸ் பேங்க் ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா மீன்ஸ் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி அதனுடைய சிஇஓ எம்டி என்ன பண்ணாரு, தனக்கு வேண்டியவங்களுக்கு வந்து நிறைய லோன் கொடுத்துட்டாரு, தகுதி இல்லாதவங்களுக்கு நிறைய லோன் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்தனால அந்த கம்பெனியோட பேர் அடி வாங்கிருச்சு. ஸ்கேம் சிபிஐ எல்லாம் வந்தனால அவங்க ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. 300 ரூபாய்க்கு மேல போயிட்டு இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25 ரூபா 35 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. அப்ப எஸ் பேங்க் இப்படி ஆயிருச்சு, அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த இனிமேல் வந்து யாரும் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, பணம் போட்டவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கல. என்ன பண்ணாங்கன்னா எஸ்பிஐ கிட்ட சொல்லி நீங்க எஸ் பேங்க்கு வந்து கண்ட்ரோல் எடுங்க, நீங்க அதோடைய ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குங்க, அங்க பிரச்சனை நடக்குதை சரி பண்ணுங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அவங்களே முன் வந்து சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க. இப்ப பேங்க்குங்கிறத நம்ம சேஃப்டின்னு நினைக்கிறோம். ஆனா வந்து விஜய் மல்லையா எவ்வளவு அழகா ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி வந்து நீரவ் மோடி 8,000-10,000 கோடி ரூபாய் ஒரே பேங்க்ல இருந்து லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து சைனால வந்து கோல்ட் பிசினஸ் பண்றதுக்காக வாங்கின விஷயங்கள், அது தனி ஒரு டாபிக். அது நாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட நாங்க நடத்துவோம். அது லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்னா என்ன, அந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சுங்கிறது. இப்போ இந்த மாதிரி 1-2 அங்கேயும் இங்கே நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, எந்த காலத்துலயும் அவாய்ட் பண்ண முடியாது. அதுல இருந்து நம்ம 1-2 நடக்கிறத வச்சு இது எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்னும் ரெப்யூட்டடா நல்ல இதை பண்ணி போது 1000 கம்பெனி இருக்குன்னா அந்த 1000த்துல வந்து 1-2 தான் இந்த மாதிரி இருக்கும். மீதி 998 கம்பெனி நல்ல கம்பெனிஸா தான் அவங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணிட முடியும், சமயத்தை ஸ்மெல் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இந்த கம்பெனில ஏதோ ஒரு புகைச்சல் இருந்துட்டு இருக்கு, அது எப்ப வேணா பெரிய வந்து ஃபயர் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த புகைச்சலை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, இன்கேஸ் அந்த கம்பெனி நம்ம இன்வால்வ் ஆயிருந்தாலும் அந்த வெளியே நம்மளால எடுத்துட்டு வந்துட முடியும். ஓகேங்களா? வெளியே நம்மளால வந்துட முடியும். அதை பத்தி நான் உங்களுக்கு கிளாஸஸ் இன்ஷால்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜி மன்னிக்கணும். அதுலயே இப்ப இன்ட்ராடே ஹராம், அதாவது தெரியும் கையில வாங்காமலே ஒரு பொருள் விற்கிறதுக்கு ஜாய்ஸ் இல்ல. நான் ஸ்விங் மெத்தட் பண்ற ஐடியால தான் இருக்கிறேன். பட் இந்த மாதிரி ஆக்சுவலி இப்ப நீங்களும் நானும் அரசாங்க அதிகாரியோ ஆத்தரைஸ் பர்சன் இல்ல. ஜஸ்ட் நீங்க ஒரு ஆசிரியர் ஒஸ்தாது காரணத்தினால ஜஸ்ட் வேற மாற்று சொல்யூஷனுக்காக தான் கேட்டிருந்தேன். வேறபடி கார்னர் பண்ண ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஸ்விங் மெத்தட் இன்ட்ராடே ஹராம்னால ஸ்விங் மெத்தட்ல வந்து இன்ஃபோசிஸோ இல்ல அந்த அம்மையார் ஸ்கேம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதாவது ஏறும்போது விற்கலான்னு அப்படிங்கிறல இன்ட்ராடே பண்றவங்களுக்கு லாப நஷ்டம் வருது. இப்ப நான் நல்லா இதை அனலைஸ் பண்ணி அந்த சாப்டர் அக்கௌண்ட் இதெல்லாம் லீகல் இதெல்லாம் லெக்சர்லாம் பார்த்து பண்ண பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய இது ஆயிருமே. இல்ல ஆயிரும். இதை வந்து அரசாங்கமும் அவங்க தான் ஏற்கணும். இப்ப நீங்க ஒஸ்தாதுங்கிற அடிப்படையிலையும் உங்களுடைய அனுபவ அடிப்படையிலும் இதுக்கு ஏதாவது மாற்று சொல்யூஷன், இந்த மாதிரி ஸ்விங் மெத்தட்ல போட்டு அடி வாங்குற மாதிரி கண்டிஷன் வந்தா எப்படி முன்கூட்டியே தெரியுது, வேற ஏதாவது இருக்குங்களா சொல்யூஷன் தான் ஜஸ்ட் கேட்கறேன். ஏன்னா உங்க அனுபவத்துக்காகவும் இதுக்காகவும் நீங்க ஆத்தரைஸ் பர்சன் அரசாங்க அதிகாரியோ நீங்களும் நம்மளும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஸோ கார்னர் பண்றதுக்காகவும் இந்த கேள்வி கேட்கலைங்க. அதுவும் இந்த ஃபியூச்சர் ஆஃப் இப்ப வளரும் நாடுல இந்தியா இருக்குது. இப்ப வளரும் நாடுல இந்தியா மாதிரி மத்த ஏனைய சில நாடுகளும் இருக்குது. இப்ப நாம வந்து இந்தியா அமெரிக்கா டாலர் நமக்கு அதிகமா இருக்கும்போது வளரும் நாட்டுல இருக்கக்கூடிய வேற நாடு பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து சில நாடுகள் அங்கேயும் போய் முதலீடு பண்ணும்போது அந்த நாட்டோடைய பங்கு சந்தையிலையும் நம்ம வாங்க முடியுமா? அதுக்காகவும் ஏதாவது சிலபஸ் இல்ல ஏடா இருக்குங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடே விஷயமா கேட்டீங்க. இன்ட்ராடேங்கிறது கூடாது. இன்ட்ராடே ஏன் கூடாது அப்படின்னா சிம்பிளான ரீசன், நம்ம கையில இல்லாத பொருளை வந்து மார்க்கெட்ல விற்கக்கூடாது. எதுவும் உங்க கையில இல்லையோ அதை நீங்க விற்கக்கூடாது. இப்போ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வந்து T+1 T+2ல இருந்து இப்போ T+1 ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க, திங்கக்கிழமை வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்க்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்துடும். அதான் T+1. நீங்க வாங்குற அன்னைக்கு விட அடுத்த நாள் வந்துடும். அதனால தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன, ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் ஃபார் மோர் தென் 1 டே. ஒரு நாளை விட அதிகமா, அது நீங்க ஒரு நாளோ 2 நாளோ ஒரு வாரமோ 2 வாரமோ ஒரு 4 வாரமோ 1 மாசமோ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கும் போது அடுத்த நாளே உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நீங்க விற்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்போ இன்ட்ராடே ஏன் கூடாதுன்னு சொல்றேன், இப்போ காலையில வாங்குறீங்க, சாயந்தரம் நீங்க விற்கிறீங்கன்னா நீங்க வா வாங்குனீங்க ஆனா உங்க கையில வர்றதுக்கு முன்னாடியே இதை நீங்க வித்துடுறீங்க, அதனால தான் அது கூடாதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து இன்ட்ராடே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வெளிநாடுகள்ல குரோத் இருக்கக்கூடிய நாடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்ப இந்தியால இருந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வெளிநாடுகள்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படி சொல்லுவாங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அமெரிக்கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொன்னா அது இருக்கு. ஆனா வந்து என்னன்னு சொன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க போய் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் நீங்க செய்யறதை விட என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்க அல்லாண்டு இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ growth எங்க இருக்கோ அங்கதான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அமெரிக்கா, இப்போ வந்து இங்கிலாந்துடைய எக்கனாமிக் growth பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய பொருளாதாரம்
வருடம் மினிமம் 7% க்ரோ ஆயிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இதாவது இங்கிலாந்து பாத்தீங்க சொன்னா அவங்களுடைய growth-ஏ வந்து 2-3% தான் வருஷம். ஆனா வந்து growth இவ்வளவு கம்மியா இருக்கு. ஏன்னு சொன்னா ஆல்ரெடி அவங்க வளர்ந்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். இப்ப வளரக்கூடிய நாடுகள்லயும் அதுல கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து லாபம் வருமே தவிர, ஏற்கனவே வளர்ந்தவங்கள்ட்ட நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல நமக்கு பெருசா லாபங்கள் இருக்காது. ஓகேங்களா? அதனால இந்த ஏடிஆர், ஜிடிஆர் அதே மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பார்ட்டிசிபேட்டரி நோட்டு, ப்ராமிசரி நோட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நடத்துறதோட சரி. மற்றபடி அது ஸ்டாக் மார்க்கெட்ல அது நமக்கு தேவைப்படாது. அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். அது இல்லாம நாங்க ஆரம்பத்திலே போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா நமக்கு நம்ம இந்தியால இருக்கிறனால நமக்கு எல்லாம் இங்க என்ன நடக்குதுங்கிறத நமக்கு டெய்லி நம்ம பார்க்கலாம், புரியலாம். ஆனா அமெரிக்கால நடக்குதுங்கிறது நம்மளால டெய்லி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் நமக்கு தெரியாதுங்கிறனால நம்ம மற்ற நாடுகள் இல்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்து யாருக்கு கொஸ்டின் இருக்குங்களா? முகமது இப்ராஹிம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. பேசலாம் இப்ராஹிம் சார். இப்ராஹிம் பிரதர், நீங்க டவுட் கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க பிரதர். மொஹிதீன் ஜமாலி, சிங்கப்பூர்ல இருந்து. இதுல இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம்னு சொன்னீங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வரைக்கும் இருக்கும்? இப்போ நம்ம பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆரம்பத்தில் மினிமம் ப்ராஃபிட் தான் சொல்லுவோம். மினிமம் ப்ராஃபிட் உங்களால் 5% எடுக்க முடியும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் அப்படிங்கிறது உங்களுடைய பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதே 5லேருந்து 6, 7, 8, 9, 10 +10+. பொதுவாக மற்ற இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா 20% வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆசை வார்த்தை காமிக்கிறது இல்லை. நம்ம ஆரம்பத்தில் நீங்க 5% எடுக்கலாம், அதை கேரண்டி நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க இன்னும் 4 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரிய ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத அடுத்தடுத்த காலங்களில் உங்களுக்கு நீங்க ஓனா ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமா இல்லையா? அப்போ வந்து உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே இருக்கும். 6 ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அது 7 ஆகும், பிறகு 8 ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா 10+% 10%க்கு மேல வரைக்கும் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்னைக்கு நார்மலா வந்து பிசினஸ் பீப்புள் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா 5% ப்ராஃபிட் எதிர்பார்க்கறான். ஒருத்தர் கடை வைக்கிறாருன்னு வைங்களேன், உதாரணமா ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறாரு. அந்த மெடிக்கல் ஷாப் வந்து அட்வான்ஸ், அந்த கடைக்கான இன்டீரியர், அந்த மருந்து வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்ஸ், அவருக்கு மந்த்லி ஆகக்கூடிய செலவு, இதெல்லாம் தாண்டி 5% வந்தாலே போதும் தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரா, மாசம் எனக்கு 25,000 வந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க பொதுவாக பிசினஸ் பீப்புள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு சில பிசினஸ் அதை தாண்டி வரும், மினிமம் அதை எதிர்பார்க்கறது அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு பிசினஸா எதிர்பார்க்கும். சைக்காலஜி கிளாஸஸ் நான் உங்களுக்கு நடத்துவேன். சைக்காலஜி கிளாஸஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏதாவது நீங்க வந்து இது வந்து கெட் ரிச் குயிக் ஸ்கீம் கிடையாது. நீ உடனே பணக்காரன் ஆகணும்னா அதுக்கான ஸ்கீம் இது கிடையாது, அதுக்கான இடம் இது கிடையாது. எப்படி மற்ற பிசினஸை வந்து நீங்க ஒரு பிசினஸா டீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இங்க அதுக்கான ஒரு வழிமுறை வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இல்ல நான் உடனே பணக்காரன் ஆகணும்னு நினைச்சீங்க சொன்னா அப்ப இருக்கிறதும் போயிருவீங்க. அந்த மாதிரி சில ரிஸ்க்கும் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த பேராசைப்படுறதுன்னு சொல்லுவாங்களா, இல்ல நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய லாஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் பாத்தீங்க சொன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட அது சூதாட்டம் மாதிரி தான். வந்தா பெரிய அமௌண்ட்டா வரும், போனாலும் போயிடும். ஓகேங்களா? அதனால அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நம்ம எந்த கேரண்டியும் அது கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது வந்து ஃபுல்லா இது மாதிரி தான், அதாவது அது சூதாட்டம் மாதிரி தான். இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற பர்பஸ் வந்தீங்கன்னா மினிமம் 5%ல ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் போகலாம். ஓகே ஜி, இது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டும் அதுல மோஸ்ட் சேமா இல்ல எதுவும் இதுதான் பேரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கா? வேற வேற, பேரு தான் வேற வேற. ஆ, மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்கல்லா ஹைர் சார்.
இது ஆல்ரெடி 10 o'clock ஆயிடுச்சு, நம்ம செஷன் எண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ இப்போ அட்டென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த கோர்ஸை வந்து 1 month டியூரேஷன் மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து 10,000 அப்படின்ற மாதிரி ஃபீஸ் டிக்ளேர் பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ண அந்த டைமில் அதை வந்து ஒரு 50% ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு 5,000 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுலயும் ஒரு 1,000 rupees ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கான ஃபீஸ் வந்து வெறும் 4,000 தான். இந்த 1 month-க்கு 1 month-க்கான இந்த ட்ரைனிங் ஃபீஸ் வந்து வெறும் 4,000. ஸோ யாரு வந்து நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேட்ல ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுல வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல இதே மாதிரியான ப்ரோக்ராம் எப்போ வரும்ன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலயே உங்களுக்கான இந்த சிலபஸ் பிளஸ் எப்போ நடக்குது ஓகேங்களா, எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கே பேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கால் பண்ணிட்டு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ உமர் சார், வெரி வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ சார். ஜி நான் இந்த ப்ரோக்ராம் பாதியில தான் வந்து 8:45 9 மணிக்கு தான் வந்தேன். சாரி இப்ப சார், நடந்தது அதாவது பாதியில கிடைக்குங்களா? வந்தவங்களுக்கு வந்து ரெக்கார்டட் செஷன் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதுக்கு நீங்க அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த குரூப் லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அதனால சரிங்க. அந்த குரூப் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் செஷன் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஜி இந்த கோர்ஸ் நடக்கும்போது சம்திங் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ண முடியல, மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது எப்படி அப்டேட் ஆகலாம்? அதையும் நம்ம ரெக்கார்டட் பண்ணிடுவோம் சார். நீங்க எப்படி லைவ் கிளாஸஸ்ல வந்தா எப்படி உங்களுக்கு வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க மிஸ் ஆன கிளாஸஸையும் நீங்க அதே மாதிரி அட்டென்ட் பண்ணலாம். ரெக்கார்டட் செஷன் அதே மாதிரி கிரியேட்டிவிட்டியா இருக்கும் உங்களுக்கு. அதாவது பின்னாடி இப்ப கிளாஸ் முடிஞ்ச பிறகு ரெஃபர் பண்ணி இப்ப அப்ளை பண்றது கூட ரெக்கார்டிங் கிடைக்கும். பார்க்கலாம். சரிங்க ஜி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் அஸ்லாம். ஒய்யர். ஸோ எல்லாரும் அந்த குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதே குரூப்ல வந்துடும். இதே மாதிரியான இன்னொரு செஷன் வந்து எப்போ நடக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த குரூப்ல தான் வரும். ஸோ அதனால அந்த குரூப்லேயே இருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில ஹிண்ட்ஸ் நியூஸ் எல்லாமே அந்த நியூஸ்லயே உங்களுக்கு வந்துடும். இந்த குரூப்ல இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, கிளாஸ் சேரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போதுமானதா இல்ல இப்பயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கிறப்போ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க சார். நான் அது ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். சரிங்க ஜி, நான் 10ஆம் தேதி வாக்குல தான் ஜாயின் பண்ற மாதிரி, அப்பதான் கொஞ்சம் சேலரி கரெக்டா இருக்கும். அதனால அதுக்கு மேலதான். ஓகே. அப்புறம் கிளாஸ் மாதிரி இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி தான் சில நிறைய மிஸ் ஆயிரும். அதுக்காக தான் ஜஸ்ட் கேட்கலான்னு வந்தேன். ஓகே பிரதர். கொஞ்சம் மசூரா பண்ணுங்க ஜி, மசூரா பண்ணி தேதி 1ஆம் தேதி சண்டே. ஓகே 10ஆம் தேதி அப்போ மேல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க ஜி, ஜஸாக்கல்லாஹ். கண்டிப்பா பிரதர். இப்போ ட்ரெயினர் நம்பர் எல்லாமே நம்ம நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அட்லாஸ்ட் ட்ரைனிங் டைம்ல வந்துட்டு நம்ம ட்ரெயினர் ஆட் பண்ணிடுவோம். நீங்க எல்லாமே அந்த டவுட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த குரூப்லயே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு நீங்க கேட்குறப்போ அது குரூப்ல இருக்கிற இன்னொரு 150 200 பேருக்கும் தெரிய வர வாய்ப்பு இருக்கு. ஜி குரூப் லாக் போட்டிருக்கேன் ஜி. போட்டிருக்கேன் ஜி. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அட்மிட் பண்ணிடுறேன் நான் உங்களை. சரிங்க ஜி, ஓகே ஜி. ஓகே, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அந்த குரூப்ல இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அட்மிட் பண்ணிடுவேன். நீங்க அந்த உள்ள வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,000 தான். முன்னாடியே பண்றவங்களா பதிவு பண்ணிக்கிறோம் ஜி. 10ஆம் தேதி மேல இன்ஷால்லா என்னை பொறுத்த முடியும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜி. டைமிங் மட்டும் என்ன டைம் வச்சுட்டாங்களா? நம்ம எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு இப்போ குரூப்ல அனுப்பிடுவோம் ஜி. சிலபஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, டைமிங் என்ன எல்லாமே சொல்லிடுவோம் உங்களுக்கு. சரிங்க. டைமிங் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கோம்னா உங்களுடைய பிசினஸ் டைமா இருக்கட்டும் இல்ல நீங்க ஏதாவது படிக்கிற டைமா இருக்கட்டும் அதெல்லாம் தவிர்த்து நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைமை தான் நாங்க ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பட் அது இப்போ டிரைவ் பண்ண விரும்பல. நம்ம இன்னொரு வாட்டி டிஸ்கஷன் பண்ணிட்டு குரூப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே ஜி. சின்ன ரிக்வஸ்ட், காலையில ஃபஜர் ஐ மீன் 7 8 இந்த மாதிரி டைம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகும்போது டைமிங் முன்ன பின்ன ஆயிரும் அல்லது வேற ஏதாவது ஷெட்யூல்ல மாட்டிக்குவோம். அப்படிங்கிறது சின்ன அபிப்பிராயம். மஷூரா பண்ணுங்க.
ஓகே 8 to 9 இல்ல மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பண்ணுங்க. எவ்வளவு நேரம் வருது ஒரு நாளைக்கு கிளாஸ்? ஒரு நேரமா ஒரு ஒன் ஹவர் இருக்கும். 1 hour தானே? அப்ப மார்னிங் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஈவினிங் கொஞ்சம் முன்ன கண்டிப்பா டைம் sir. ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் மசூரா பண்ணுங்க ஜி, நான் வெயிட் பண்றேன். அதாவது டைமிங் கேக்குறீங்களா? அவங்களுக்கு பொதுவா நம்ம எல்லா பேட்ச்ல என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். யாருக்கு எந்த டைமிங் கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லி கேட்போம். அதுல மெஜாரிட்டியா யார் என்ன சொல்றாங்களோ அந்த டைமிங்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த டைமிங் மற்றவங்களும் ஒரு சில பெரும்பாலும் அடாப்ட் ஆயிருவாங்க. ஒரு சில பேருக்கு அடாப்ட் ஆக முடியலன்னா அன்னைக்கு பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஜஸகலா khairan ஜி, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே தேங்க்யூ சார். அடுத்து 10 மணிக்கு இன்னொரு கிராஃபிக் டிசைன் ட்ரைனிங்கும் இருக்கு. அதுவும் நிறைய நம்ம பீப்புள்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ்க்கும் டைம் ஆகுது. ஓகே தேங்க்யூ உமர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைமை நீங்கள் வந்து சைபாக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வளத்தையும் செல்வத்தையும் தரட்டும் இன்ஷால்லா. ஆமீன். ஆமென். ஆமீன். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த குரூப் லிங்க் சாட்ல இருக்கும். ஸோ அது வந்து நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ற மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நான் இந்த சாட் பாட்ல உங்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது ஜாயின் பண்றப்போ நீங்க வந்து அந்த 1000 rupees கிளைம் பண்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லி உங்களுடைய ஆஃபரை நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க.